ஓம் 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 கம் கணபதியே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ. ஓம் கும் குருப்யோ நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவியே நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமய மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதஹ. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரியவர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிஹம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்வாழ் அனுகிரகத்தினால நாம் இப்பொழுது சௌந்தர்யகிரி என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று 90வது ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ கிரிசுதாயை நமஹா. பகவத்பாதருடைய ரொம்ப பிரியமான செல்லமான அம்பாளுடைய நாமந்தான் கிரிசுதாயை நமஹா. ஓம் ஸ்ரீ கிரிசுதாயை நமஹா. இந்த ஸ்லோகம் ஜபம் செய்வதனால அடையக்கூடியதான பலன்கள் பில்லி சூன்யம் ஏவல் இவைகள் நீங்குவதற்காக அம்பாளுடைய இந்த ஸ்தோத்திரம் உதவுகிறது. சங்கல்பம் பரகிருத தந்திர கிருத்தியாதி தோஷ நிவாரணார்த்தம் நவதி ஸ்தோத்திரம் ஜபேத். பரகிருத தந்திர கிருத்தியாதி தோஷ நிவாரணார்த்தம். பரகிருதம் அந்நியர்களால் செய்யப்பட்டதான கிரியைகள் அல்லது கர்மாக்கள். கிருத்தியாதி அப்படின்னா செஞ்சிருக்கக்கூடியது. அதுதான் பில்லி சூன்யம் ஏவல் மாட்டல் ஒடிக்கல் அப்படிலாம் இருக்குது. இதனுடைய நிவாரணத்துக்காக இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்வோம். இந்த ஸ்லோகத்தை எதை பற்றி பராமர்சம் செய்கிறார் அப்படின்னா அம்பாளுடைய திருவடிகளே தான். அம்பாளுடைய திருவடிகளை பகவத்பாதருக்கு எத்தனை தடவை வர்ணனை செஞ்சும் திருப்தி வர மாட்டேங்கிறது. அதில் அவ்வளவு இருக்கு. அதுதான் என்னுடைய மகத்துவம். ஜெபிக்க வேண்டியதான வழிமுறை: காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 30 நாட்கள் தினமும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து சித்தி அடையும் பட்சம் அவர்களுக்கு பில்லி சூன்யம் ஏவல் போன்ற நோயை போல கொடுமையான சுத்திர கர்மம் இது. இந்த கர்மம் யாராலையாவதும் ஏவப்பட்டிருந்தா அதையெல்லாம் இல்லாமல் பண்ணி துண்டித்து அந்த பக்த ஜனத்தை அம்பாள் காப்பாற்றுவாள், சகல சௌபாகியங்களோட வாழ வைப்பாள் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய மகத்துவம். நிவேத்தியம் பாயசம் தேன். இதற்குரியதான சக்கரம், அதாவது சதுராகிருதி, நீளமாக இருக்கிறதான சதுராகிருதி, அது உள்ள மேலே 2 தடவை நடுவே க்ஷாம் க்ஷாம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை எழுதி அந்த க்ஷாம் க்ஷாம் அப்படிங்கிறதான பீஜாட்சரத்துக்கு கீழே க்ஷீய க்ஷீய அப்படிங்கிறதான 2 மந்திரத்தை எழுத வேண்டும். அதற்கு கீழே ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம். க்ஷாம் க்ஷாம் க்ஷீய க்ஷீய ஹ்ரீம், இதுதான் பீஜாட்சர மந்திரங்கள். இந்த சக்கரத்தை வரைச்சு இதற்கு முன்னே திருவிளக்கேற்று வைத்து அம்பாளை மனசால தியானம் பண்ணி பரமேஸ்வரிக்கு பஞ்சோபசார பூஜை செஞ்சு இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்ய வேண்டும். பகவத்பாதருக்கு ரொம்ப பிரீதியான ஒரு மந்திரம் கிரிசுதாயை நமஹா. பர்வதராஜனுடைய புத்திரி அப்பேற்பட்டதான பார்வதி தேவி பராசக்தியை பகவத்பாதருக்கு அவருக்கு ஏதாவது ஒரு காரியம் அம்பாடம் ரொம்ப குறிப்பிட்ட முறையில் ஆக வேண்டும் அப்படின்னா உடனடியாகவே கிரிசுதாயை நமஹான்னு சொல்லிடுவார். பர்வதராஜ புத்திரி சொல்லிடுவார், பார்வதி தேவின்னு சொல்லிடுவார். நாமெல்லாம் நம் பெற்றோர்களையும் பந்துமித்ராதிகளையும் குழந்தைகளையும் எல்லாம் ஒரு செல்லப்பேரை சொல்லி அழைப்போம். எப்போ செல்லப்பேர் சொல்ல மாட்டோம். சில நேரத்தில் ரொம்ப ஃபார்மலாக அவங்களுடைய பூர்ணமான நாமத்தை சொல்லுவோம். அவர்களை ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சு அவங்ககிட்ட பல விஷயங்கள் ஆக வேண்டி இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் அவங்கள பட்டு குட்டு சுப்பு கிச்சு இப்படிலாம் சொல்லி அழைக்கிறதான வழக்கங்கள் நம்ம பைதகத்தில் இருக்குது. அதுபோலவே பகவத்பாதருக்கு ரொம்ப அம்பாடம் நெருங்கி அதாவது ஒரு சாதிக்க வேண்டும் ஒரு விஷயத்தை அப்படிங்கிற நேரத்தில் கிரிசுதா அப்படின்னு சொல்லிடுவார். அப்பேற்பட்ட அந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஸ்லோகத்துக்கு மகத்துவத்தை செஞ்சிருக்கார். பில்லி சூன்யம் ஏவல் இது ரொம்ப சகஜமாக இருக்கிற ஒரு விஷயம். சாதாரணமாக கலியுகத்தில் தான் இதுக்கு மகத்துவம் ஜாஸ்தி. காரணம் என்னன்னா, சன்மார்க்கம் வழியாக இறைவனிடம் ஒரு அருள் கிடைப்பதற்கு கொஞ்சம் சமயம் எடுக்கும். துர்மார்க்கம் வழியாக சஞ்சாரம் செஞ்சாமானா பலன் சீக்கிரமாக அமைஞ்சு கிடைக்கும். துர்தேவதைகளுக்கு சிறுதா ஏதாவது கொடுத்தா போதும். அவங்க கேட்கறது நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். பூதப்பிரேத பிசாசு அப்படிங்கிறதான எபிசோட்ஸ் நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அதனால அது ரொம்ப டீட்டெயிலாக பேசல. இப்போங்க ஹந்து காமன் போக்து காமன் அப்படின்னு 3 டைப் ஆஃப் இந்த பூதப்பிரேத பிசாசிகள் இருக்குது.
சில பேருக்கு வந்து மிஷ்டான போஜனம் கிடைச்சா போதும் அப்படிம்பா, சில பேருக்கு வந்து போக சுகம் வேணும் அப்படிம்பா, சில பேருக்கு வந்து ரத்தம் குடிக்கணும் அப்படிங்கும், சில பேருக்கு அவரை கொண்டு தான் அடங்குவேன் அப்படின்னு சொல்லும். இப்படி பலவிதமான நிபந்தனைகள் கட்டாயப்படுத்தி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிறது. கலியுகத்தில் துர்மரணம் அதிகமாக இருப்பதனால பூதப்பிரத பிசாசங்களுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சமே கிடையாது, நிறைய இருக்கா. ஒன்லி ப்ராப்ளம் இவங்கெல்லாம் வந்து இருட்டு இருக்கிற இடங்கள்ல தான் இருப்பா ஜாஸ்தி. பிரகாசம் அவங்களுக்கு ஆகாது. பிரகாசம் பட்டால் உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்க எப்பவுமே இருட்டான வனப்பிரதேசங்களில் அந்த மாதிரி இடங்கள் தான் இருப்பார்கள், ஜலத்துக்கு உள்ளே. அதனால தான் நிறைய பூதப்பிரத பிசாசங்கள்லாம் வந்து அதல வித்தல சுதல மகாதல ரதாதல தலாதல பாதாளங்கள்ல இருக்கா. அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி வேற எபிசோட்லையும் சொல்லியிருக்கேன். இந்த கிரியைகள் எதனால வந்தது, எப்படி வந்தது, இதெல்லாம் தந்திர வழிபாடுகள். அதர்வ வேதத்தில் ஆபிசார கிரியை அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. இந்த ஆபிசாரம் அப்படிங்கிறது 6 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. பலவித மார்க்கங்களில் இதை பற்றி சொல்லிக் கொடுப்பார்கள். இதில் முக்கியமாக ஷட் பிரயோக தந்திரம் அப்படின்னு பேர் இருக்கு. எதற்காக செய்கிறார்கள் அப்படின்னா, அடுத்தவங்களுடைய நல்வாழ்வை பார்த்து இவங்களுக்கு பொறுக்காது சில பேருக்கு. சில பேர் விரும்பினது கிடைக்காததுனால எனக்கு கிடைக்கலன்னா உனக்கும் கிடைக்கக்கூடாது, இன்னொன்று எனக்கு கிடைச்சியாக வேண்டும், யாருக்கு கிடைச்சதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. இப்படி பலவிதமான துஷ்ட விசாரங்களோட ரொம்ப ஈஸி வேயில் காரியங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க உண்டு. ஜாதகத்தில் பார்த்தோம்னா 10ஆம் பாவத்தில் வந்து கேது உட்காந்துருந்தாரானா, 9லையோ 10லையோ கேது உட்காந்துருந்தாரானா, இந்த துர்மார்க்கம் வழியாக துர்தேவதைகள் வழியாக காரியங்கள் சாதித்துக் கொள்வதற்கு அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும், இஷ்டம் அவங்களுக்கு சீக்கிர பலதாயகமாகவும் இருக்கும். இப்போ ஜாதகம் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் துர்மார்க்கத்தை சேவை செய்வார்களா இல்லை சன்மார்க்கத்தை சேவை செய்வார்களா அப்படின்னு. பல பேருக்கு ஒரு பிடிவாதம் உண்டு, இந்த ஜென்மாவிலேயே இதே எல்லாத்தையும் அடைஞ்சாகணும் அப்படின்னு. அதே இந்த ஒரு கொள்கை இல்லை இந்த ஆர்வம், எனக்கு இந்த ஜென்மாவிலேயே மோட்சம் கிடைச்சாக வேண்டும், முக்தி கிடைச்சாக வேண்டும், பரமேஸ்வரியை வந்து என் கண் முன்னாடி பார்த்தாக வேண்டும் அப்படிங்கிறதால இந்த வைராக்கியம் வராது. நான் இந்த ஜென்மாவிலேயே எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், அதெல்லாம் பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகணும். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது ஜாதகங்களில். 5ஆம் பாவத்துக்கு தேவையில்லாத துர்கடம் எல்லாம் இருக்கும், அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. குழந்தை பிறந்தே ஆக வேண்டும், என்ன வேணுமோ பண்ணும், எவ்வளோ வேணால் பணம் செலவாக்குறது. இப்படி சில பேர் அப்போ என்ன சொல்லுவார்னா, நல்ல மார்க்கத்தில் போனால் ஆமாம் அவங்களுக்கு கிடைக்காது, துஷ்ட மார்க்கத்தில் போனால் ஒரு வேலை கிடைக்கும். ஏன்னா இந்த பூதப்பிரேத பிசாசுகள், கந்தவர்கள், அப்சரஸ்திரீகள் இவங்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கறதுக்கு கோட்டா இருக்குது. அவங்களுடைய கோட்டா அவன் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு ஆயுசு உண்டு, சமயம் உண்டு, என்னென்ன உலகங்களில் நீ இவ்வளோ நாள் இருந்தாகணும் அப்படின்னு அவங்களுக்கு தலையெழுத்து உண்டு. தலையெழுத்து இல்லாத யாருமே கிடையாது உலகத்தில். மகாவிஷ்ணு கூட தலையெழுத்து உண்டு அப்படிங்கிறார். என் தலையெழுத்து எனக்கு லக்ஷ்மி கிட்டேருந்து சாபம் கிடைக்கிறது யோகம் இருக்குது, நான் வாங்கிட்டு கீழே வந்திருக்கேன் அப்படிங்கிறார். எப்படியோ ஸோ இந்த தலையெழுத்து இருக்குமானா அவங்க அந்த மார்க்கத்தில் தான் ஃபாலோ பண்ணுவா, அதுதான் போய் சேர முடியும். அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடாது என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த தந்திர ஷட்பிரயோகங்கள் என்பது வந்து என்ன, முதல்ல வந்து சாந்தி. சாந்தி எதுக்கு அப்படின்னா, சமண கர்மம்னு பேர் இருக்கு. நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சிருந்தாலானா நாம் அதை தடுக்குவதற்காக செய்யக்கூடியதான சாந்தி கர்மா, அதை ஒழிச்சு கட்டுறது. அது வந்து நாராயண பலி, காளி பலி, சிவபலி அப்படிங்கிறதான பூதம் பிரேதம் பிசாசம். அது ஒரு அதுக்கு யாருடைய அஃப்ளிக்ஷன், யாருடைய பாதை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரயோகங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். அப்புறமா ஒரு பிரதிமையில் வந்து அது ஆவாகனத்தை பண்ணி அந்த பிரதிமையை வந்து ஏதாவது இந்த ஒழுகிற நதியில், சமுத்திரத்தில், தடாகங்களையும் கொண்டு போட்டுருவான். அங்கே இருக்கும். அது யாராவது தலையில் எழுதியிருப்பான், அவன் கஷ்டகாலம் வர டைமில் தான் அவனுக்கு இதெல்லாம் வந்து பிடிக்கும். அப்போ அவன் கையில் கிடைக்கும். ஓ இது ஆன்டிக் பீஸு, இதுக்கு பயங்கரமான விலை மதிப்பு உண்டு அப்படின்னு வீட்டுக்கு எடுத்து வருவார். அவ்வளோதான் அந்த நேரில் ஆரம்பமாக எங்கள் வீட்டுக்குள்ளே. இப்படி எல்லாமே வந்து இந்த பிரகிருதி தான் பண்ணுறது. பாவம் செஞ்சவனுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக ஒன்று, புண்ணியம் செஞ்சவனுக்கு அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக இன்னொரு மார்க்கம். எல்லாமே பிரகிருதியை ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். இந்த பிரகிருதிங்கிறதே வந்து ஒரு சிங்கிடி பரமேஸ்வரனுக்கு. பிரகிருதியை எல்லாம் பண்ணிவிடும், சிவங்கிட்ட வயலே போகாது. எனிவே ஸோ சாந்தி அப்படிங்கிற அந்த கர்மாவில் சாந்தி ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் சாந்தி கர்மா முக்கியம். இப்போது யாரோட வீட்டில் மரணத்துக்கு அப்புறமா 13ஆம் நாள் அன்னைக்கு சாந்தி ஹோமத்தை தான் செய்கிறார்கள். சுபசீகாரம் அப்படின்னு பேர் இருக்கு. இப்படி சாந்தி இப்படி வந்து சமண கர்மமாக நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது பொதுவே முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து இந்த கடக மாதம் இருக்கே, இந்த ஆடி மாதம், இந்த ஆடி மாதங்களில் எல்லா வீடுகள்லையும் தேவி பூஜை நடக்கும். பகவதி பூஜை, பராசக்திக்கு காளிக்கு பூஜை செய்வார்கள். கொஞ்சம் பேர் வந்து மாரியம்மன் அப்படிங்கிறதான கோஷ்டி இருக்கு, அவங்க அந்த மார்க்கத்தில் பண்ணுவார்கள்.
எப்படியோ காளி பூஜை எப்பவுமே இந்த கடக மாசத்துல நடக்கும். இதெல்லாம் சரீர சம்பந்தமானது. எல்லா பாதைகளும் சரீரத்தை தான் பிடிக்கும். சரீரத்துக்கு வந்து கிளென்சிங் பண்ணுறதுக்கு, சுத்தம் பண்ணுறதுக்கு தான ஒரு சமயம் இந்த ஆடி மாதம். பூமாதேவி வந்து ரஜஸ்வலியான மாதம் இது. ஆகவே இந்த ஆடி மாதத்துக்கு ரொம்ப மகத்துவம் ஜாஸ்தி. இந்த மாதங்களில் பொதுவாகவே வந்து எல்லா தேவி க்ஷேத்திரங்கள்லேயும் கோவில்கள்லேயும் நிறைய பக்தர்கள் போய் வழிபாடுகள் செய்வார்கள். வருஷத்துக்கு ஒரு வரையாவது. அது வந்து இந்த எல்லை தெய்வங்களுக்கும் வழிபாடுகள் இருக்கும். கட்டு போட்டுக்கிறதுன்னு பேர் இருக்கு. குடும்பத்துக்கும் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் கட்டு, ரக்ஷாபந்தம் பண்ணிக்கிறது. எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் யாரிடமிருந்தும் ஏற்படக்கூடாது, எங்களுக்கு அந்த புத்தி தோணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டு போடுறது பேர் இருக்கு. இதெல்லாம் பலவிதமான இந்த எல்லை தெய்வங்கள் அல்லது குடும்ப குல தெய்வங்கள் இவர்கள்ட்டெல்லாம் போய் வருஷத்துக்கு ஒருக்கா ரினியூ பண்ணிட்டு வரதான பழக்கம். நம்மளாம் அந்த காருக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் ரினியூ பண்ணுறோமே, அதே மாதிரியே அவங்களுடைய குலதெய்வங்கள்ட்ட போய் இந்த கட்டு போட்டுக்கிற வழக்கம் உண்டு. இதுதான் சாந்தி. இதுதான் இந்த தந்திர சட்பிரயோகங்களில் வரதான பிரதம கர்த்தவியம். அதுக்கு அடுத்தது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா வசியம் பண்ணிக்கிறதுக்காக, ஒருவரை வசியம் செஞ்சு தன் கைக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு. நாம் விரும்புகின்றதான ஒரு பொருளையோ ஒருவரையோ வசீகரணம் செய்வதற்காக இது பிரயோகம் செய்யலாம். வசீகரணத்துக்கு கேது பகவான் ரொம்ப முக்கியம். இந்த கேட்ஸை சொல்லி கேள்விப்பட்ட வைடூரியம், ராவனுடைய அரண்மனை ஸ்ரீலங்காவில் இருந்ததே, அது பரமேஸ்வரன் வந்து குபேரனுக்கு கொடுத்தது. குபேரன் அஜிபிச்சு பாவம் மண்டையில் 2 கோல் போட்டுட்டு ராவணன் தூக்கிட்டு போயிட்டாத, ஒன்றும் கிடையாது, போப்போ இடத்து காலி பண்ணு அப்படின்னா, இது என்ன இன்னையிலேருந்து எனக்கு அவ்வளோதான் அப்படி ஓட்டிட்டார். அப்புறம் குபேரனுக்கு வந்து இந்த கேதார்நாதத்தில் போனால் பார்க்கல நீங்கள். கேதார்நாதத்துக்கு போகிறத நம்மளோட ரைட் சைடில் வந்து குபேர் குஹா அப்படின்னு ஒரு குகை இருக்குது. அது அங்கே தான் அப்போ குகையை இப்போ உட்காந்துருக்கார். ஸோ இது வந்து வசியம் பண்ணுறதுக்கு தனவசியத்தையும் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த தகடில் எழுதி கொடுப்பா, ஹோட்டலில் வச்சுங்கோ, ரெஸ்டாரண்ட்டில் வச்சுங்கோ, பிஸ்னஸ் பண்ணுற ஸ்தாபனங்களில் வச்சுங்கோ அப்படின்ட்டு வசீகரண சக்தியை உருவாக்குறது. சர்வலோக வசங்கர்ஜே நமஹ லலிதா சகஸ்ரநாமத்தில் புண்ணியநாமமே இருக்குது. மூன்றாவது வந்து ஸ்தம்பனம். ஸ்தம்பனம் அப்படின்னா அவங்கள வந்து அப்படியே நிப்பாட்டி வச்சு விடுறது, ஸ்டேஷனரி பொசிஷன். சித்த பிரம்மம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. அப்படியே எதை கேட்டாலும் தெரியாது, கொசு வந்து கடிச்சாலும் தெரியாது, உடம்புல நெருப்பப்பட்டாலும் தெரியாது, வலி இருக்க சொல்ல தெரியாது, அப்படி சித்த பிரமை அப்படியே ஸ்தம்பனம் பண்ணுறது. அவங்களை இங்கேயும் அங்கேயும் அசைக்க விட முடியாமல் இப்போ நிறைய பேர் முன்னே காலத்தில் கோர்ட்டு கேஸில் வந்து ஸ்தம்பனம் பண்ணுவாள். அந்த ஜட்ஜுக்கு இந்த ஃபைலை எடுத்தாலே அவருக்கு தலைவலி வரும். சரி, அட்ஜாயின்மெண்ட் போயிட்டே இருக்கும்போது அந்த கேஸே விதிக்கு வராது. இப்படி ஒரு பிரயோகம் எல்லாம் உண்டு. இப்போது கிருஷ்ண பரமாத்மா பல இடங்கள்ல இந்த ஸ்தம்பன பிரயோகம் பண்ணுவார். அடிக்கிறதுக்குன்னு போகிறத அப்படி நின்று கையோட ஒன்று அடிக்க முடியாது, அழியும், அவர் ஓடி போயிருப்பார். அது ஸ்தம்பன கர்மங்கள். ஸ்தம்பனம் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் சும்மா பரப்பாக மேற்பரப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சொல்லி வைக்கிற அவ்வளோதான். 4வது வந்து வித்வேஷனம்னு பேர். வித்வேஷனம் அப்படின்னா விரோதத்தை உண்டாக்குறது. நல்லா இருப்பார், 2 நண்பர்களாக அழகாக கொடுத்தனம் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பா. ஆல் ஆஃப் ஏ சடன் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா அவ்வளோதான், எலியும் பூனி மாட்டமா விரோதிகள் ஆகிவிடுவார்கள். ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி பெரிய ஒரு கேஸ் ஆகிடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதத்தை உண்டாக்குவது. நிறைய கணவன் மனைவி சௌக்கியமாக இருக்கிறது சில பேருக்கு பார்த்தா பிடிக்காது. அவங்களுக்கு வந்து இந்த வித்வேஷனம் அப்படிங்கிறதான பிரயோகத்தை செஞ்சு அந்த குடும்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா எரிஞ்சு விழுக ஆரம்பிச்சிடும். இது ஒரு தந்திர பிரயோகம். அடுத்து 5வது உச்சாடனம். உச்சாடனம் அப்படின்னா ஸ்தான பிரம்சம் பண்ணுறது, ஸ்தான பதனம். நல்ல ஒரு பொசிஷனில் ரொம்ப பிரமாதமாக ஓடிட்டு இருக்க வண்டி டபான்னு கீழ் வந்துடும், ரிசைன்மெண்ட் வந்துடுவார். எதுக்கு பண்ணால் அவனுக்கே தெரியாது. அப்புறமா தான் திங்க் பண்ண, ஓ நல்ல வேலையை நம்ம தொலைச்சிட்டோமே அப்படின்னு. அதே மாதிரி பல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறது அவங்கள வந்து ஸ்தான பிரம்சம் பண்ணுறது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு விட்றது, இரவு பகலோட ஓட்டிடுறது. இதெல்லாம் வந்து ஸ்தான பிரம்சம். நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறவால ரொம்ப சீக்கிரமாக கீழ்தள்ளி போடுறது. 6வது தான் ரொம்ப பெரிய பிரயோகம், மாரணம் அப்படின்னு பேர். மாரணம் அப்படின்னா பிராணஹத்யா, பிராணஹரணம் பண்ணுறது. சௌக்கியமாக இருந்துட்டு இருப்பா, பிரயோகம் பண்ணி அவங்க ஒரு டைம் சொல்லுவார், 3 நாள் 7 நாள் 10 நாள் அப்படின்னு. பரிசுத்த மகாராஜாவுக்கு 7 நாளில் மரணம் சொன்னார். அதே மாதிரி மாரணம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், யாராலும் செய்யக்கூடாத ஒரு பெரிய கொடுமையான ஒரு தந்திர பிரயோகம். ஆபிசார கர்மத்தில் பிரயோகம் பண்ணியாச்சுன்னா அவள் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே இருந்து போயிடுவாள். சில பேர் இந்த புதையல்னு கேள்விப்பட்டிருப்பேன் இல்லைங்க, நிதி பூமிக்கு அடியில் குச்சி போட்டிருப்பாளே சொக்கப்பானை, அதெல்லாம் அதுக்கு என்ன பேர், என்ன இருக்கு, நிதி கும்பம். இந்த நிதி கும்பம் எடுத்து தொடர்ந்து பார்த்தானா 14வது நாளைக்கு அவனுக்கு மரணம் அப்படின்னு இது நிறைய சினிமா ட்ராமா எல்லாம் உண்டு. இது மாதிரி கேம்ஸ் எல்லாம் கூட அப்படிலாம் இருக்குது. இப்போது எலக்ட்ரானிக் கேம்ஸில் இல்லை நிதி கும்பம். சில பேருக்கு ஒரு குழந்தை பிறந்து
பூரா நட்சத்திரத்தில் நான் சொல்ல விரும்பலை, அப்புறமா சந்தேகமாக எங்களுக்கு பாவம். இதை கேட்டுட்டு ஏன்டா இதை கேட்டோன்னு ஆயிடும். சில நட்சத்திரங்கள் பிறந்த குழந்தைகளை வந்து தாய் தந்தைகள் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பார்க்கக்கூடாது, பார்த்தா அவங்களுக்கு மரணம் ஏற்படும். இப்படியெல்லாம் பலவிதமான விதிப்பிரயோகங்கள் இதில் இருக்குது. இதெல்லாம் தான் ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்ததான் கேட்டகரி இருந்தது. அகோர சம்பிரதாயத்தில் இதெல்லாம் உண்டு, நிறைய சிஸ்டங்கள். இதைத்தான் பராசக்தி சொன்னால், இதெல்லாம் அவங்க கையில் வச்சுக்கோ, எனக்கு இந்த தந்திரம் வேண்டாம், எனக்கு சுதந்திரம் மட்டும் போரும். சுதந்திரா சர்வதந்திரேஷி தட்சிணாமூர்த்தி ரூபின்னே நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாள் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா குழந்தைகளும் எனக்கு குழந்தை. அவங்க வந்து எதுக்கு நல்லது கழுதாலும் கெடுதல் கழுதாலும் என்னால் தாங்கிக்க முடியாது. நீங்கள் புருஷன் சிவன், உமக்கு எதை வேணா டெஸ்ட் பண்ணுறது, பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் நீங்கள் உஸ்தாதாக இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் சரி வராது. என்னை பொறுத்த வரைக்கும் ஓம் பராசக்தி நமகான்னு 7 தடவை எவன் ஒரு சொல்லுவானோ அவனுக்கு 7 கோடி ஜென்மாக்களில் செஞ்சதான பாவங்கள் போய் அவனுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும். அப்பேற்பட்டதான ஒரு மந்திர தந்திரத்தை எனக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை இருக்கிறார். அதே சௌந்தர்ய லஹரியில் நம்ம படித்தோம். அம்பாளுக்கு எப்பவுமே பக்தஜனங்கள் சௌக்கியமாக இருக்க வேண்டும், தன்னை நாடி வரக்கூடியதான அனைத்து ஜீவராசிகளும் அவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லவனாலும் கெட்டவனாலும் அவங்க எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு விரும்பக்கூடியது அம்பாள் பராசக்தி. அதனால தான் தாயார். இப்படி இந்த 6 மார்க்கத்தில் என்ன செய்வார்கள்? பில்லி சூன்யம், ஏவல்ல ஏவி விடுறது, சூன்யம் பண்ணுறது, பலி கொடுக்கறது, இப்பேற்பட்டதான மார்க்க கிரியைகள் எல்லாம் செஞ்சு பல ஜனங்களை வந்து கஷ்டப்படுத்துறதான சுபாவங்கள் சில பேருக்கு உண்டு. காரணம் என்னன்னா, பூர்வ ஜென்மாக்கள் அவர்கள் எதிரிகளாக இருந்திருப்பார்கள். சில பேர் சொல்லுவா, நான் வந்து உயிர் போகிறதுக்குள்ள இவனை ஒரு வழி பண்ணிட்டா விடுவேன் அப்படின்னு. அதுக்கு 3ஆம் நாளைக்கு இவன் போய் சேருவான். ஆனால் சொன்னது அங்கே பாக்கி இருக்கும், அது பிரபஞ்சத்தை ஒட்டின்னு இருக்கும். அடுத்த ஜென்மாவில் அவன் ஏதாவது மகா கோர பாவத்தை பண்ணுவான். அந்த பாவத்தினுடைய பனிஷ்மெண்ட் என்னன்னா, இந்த மாதிரி இந்த பிரயோகம் சொல்லிட்டு சவம் போட்டு போயிருக்கானே, இவனை வச்சு அவனை தாக்குறது. இதெல்லாம் பிரகதி பண்ணிவிடும். நம்ம ஒன்றும் நினைக்கிற மாதிரி இருந்ததில்ல. அந்த ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் பயங்கரமான சாஃப்ட்வேர் இது. அதனால தான் மனசாவாச்சா கர்மனா கூட நாம் வந்து ஒரு பொழுதும் அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. தீங்கு நினைக்கிறதுக்குள்ள மனசை கொடுக்காதே இறைவான்னு சொல்லிக்கணும் நாம. காரணம் என்னன்னா, நம்ம பிறந்திருக்கிறதான நேரத்தில் எந்தெந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ நம்மளுடைய உடம்பையும் வாழ்க்கையும் புத்தியும் மனசையும் அகங்காரத்தையும் சித்தத்தையும் எல்லாத்தையுமே சில நேரத்தில் நம்ம கைவிட்டு போய்விடும். அந்த நேரத்தில் தான் பகவான் நம்மளை காப்பாற்றுகிறார். நமக்கு நிறைய பாவம் இருந்தால் பகவானுக்கு நம்மளை காப்பாற்றுறதே தான் வேலை. அப்போ நமக்கு நல்லது பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. எப்போ பாரு ஏதாவது இந்த எனக்கு கிரிக்கெட் பேர் ஜாஸ்தி தெரியாது, இந்த சொல்கிறேன் நான், பால் ஒன்றுக்கு பின்னாடி போட்டுட்டே இருந்தானா அவன் பேட்டை வச்சு எந்த பண்ணுவான்? அவன் ஈ கீப் டிஃபெண்டிங். ஒரு நிமிஷம் இங்கே திரும்பி பார்க்க டைம் இல்லைன்னா அடுத்த பால் வந்து விக்கெட் தூக்கிட்டு போயிடும் அல்லவா? அதுபோல நம்ம பாவம் அதிகமாக பண்ணிட்டு பகவான் எனக்கு அதை பண்ணுறல இதை பண்ணுற எப்படி பண்ணுவார்? பகவான் ஆல்ரெடி உனக்கு டிஃபெண்ட் பண்ணி உட்காந்துருக்காருங்க. அதே பெரிய விஷயம். உனக்கு ஷீல்டாக உட்காந்துருக்காரு, அங்கே கவச்சமாக உட்காந்துருக்காரு. பின்ன உனக்கு என்ன நல்லது பண்ணுங்க? ஒரு நல்லது பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்காய்? இதில் நம்ம நினச்சி பார்க்கணும். இப்போ நம்மிடமே வந்து யாராவது ஏதாவது கேட்டு நம்மளுக்கு கொடுக்கறதுல நம்ம எப்படி இருக்கும்? அதே நிலைமை தான். ஏன்னா பகவான் நாம் ஒரு பர்சனாலிட்டியாக தானே பார்க்குறோம். எவன் ஒருவனெல்லாம் இறைவனை பர்சனாலிட்டியாக பார்க்குறானோ அவனுக்கெல்லாம் என்னெல்லாம் லிமிடேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரிலாம் பகவானுக்கு உண்டு. யார் நிராகாரமாக நிர்குண பரபிரமமாக யார் பகவானை சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு இது எதுவும் இல்லை, அப்ளிகபிள் இல்லை. மனசு இருக்கிறவனுக்கு எல்லாம் ஜோதிஷமும் நம்பிக்கையும் உபாசனையும் உண்டு. மனசு இல்லாதவனுக்கு இது எதுவும் இல்லைன்னு அர்த்தம். மனசை திறந்தவன் அர்த்தம். மனசு இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. அப்படி அபரிமிதமான தத்துவங்களை நாம் தெரிந்துக்கலாம். இப்பேற்பட்டதான பில்லி சூன்யம் ஏவல் போன்றதான தீங்கு கர்மாவிலிருந்து வரக்கூடியதான பலனை கெடுப்பதற்காக, அதை இல்லாமல் நிர்விகாரம் செய்வதற்காக இந்த மந்திரம், அம்பாளுடைய இந்த ஸ்தோத்திரம் நமக்கு கவச்சமாக மாறிவிடும், நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறத சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சிருக்கார் அப்ரூவல் பகவத் பாதர். அதுதான் இதுக்குதான மகத்துவம். ததானே தீனேபியா ஸ்ரீயம் அனிஷம் ஆசானு சதுர்ஷீம் அமந்தம் சௌந்தர்ய பிரகரமகரந்தம் விகிரதி தவ அஸ்மின் மந்தாரஸ்தபக சுபகே யாது சரணே நிமஜ்ஜன் மஜ்ஜீவஹ கரணச்சரணஹ ஷச்சரண தாம். ததானே தீனேப்யः ஸ்ரியமனிஷ ஆசானுசதுஷீ மமந்தம் சௌந்தர்ய பிரகரமகரந்தம் விகிரதி தவாஸ்மின் மந்தார ஸ்தபக சுபகே யாது சரணே நிமஜ்ஜன்மஜ்ஜீவஹ கரணச்சரணஹ ஷச்சரணதாம். இந்த ஒரு ஸ்லோகத்தில் பகவத் பாதர்
அபூர்வம் சில ஸ்லோகங்களில் மட்டும்தான் எனக்கு நீ ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்றார். இன்ன வரைக்கும் எல்லாமே அடுத்தவங்களுக்காகவே ஓரோ ஸ்தோத்திரங்களையும் சொல்லி 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 பிரார்த்தனை பண்றார். இந்த ஒரு ஸ்லோகத்துல பகவத்பாதர் தனக்குன்னு ஒரு சின்ன விண்ணப்பத்தை சொல்லுகிறார். அம்பாள் உடனடியாகவே பிரசாதிப்பள். பகவத்பாதர் கேட்க மாட்டானான்னு ஏங்கின்னு இருக்கா. இப்போ சில தாய் தந்தைகள் எல்லாம் குழந்தைகள் ஏதாவது கேட்காதா அப்படி ஏங்கின்னு இருப்பார்கள். அந்த பிறந்த குழந்தையோ விரக்தனான ஒரு யோகியினுடைய ஆத்மாவாக இருக்கலாம். 12 கேது உட்காந்து 12 குரு பகவான் உட்காந்து இப்படிலாம் இருக்கிற ஜாதகம் எப்படி குழந்தைகள் இது வேணும் அது வேணும் எதுவும் கேட்காது. அது விரக்தி பாவனை சிறு வயசுலேருந்தே எதுவும் எனக்கு வேண்டாம், எனக்கு இறைவன் பொற்பாதங்கள் மட்டும் போதும் அப்படிங்கிறதால எண்ணத்தோடு இருப்பார்கள். அதுபோலவே 22வது ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தோத்திரத்தை சொன்னார். பவானித்வம் தாசேமயி விதர துஷ்டிம்ச கருணாம். அம்மா பவானி அப்படின்னு சொல்றார். பகவதிக்கு ரொம்ப பிரியமான நாமம் பவானி, பார்வதி, மாதவி, உமா, இல்லை ரொம்ப சிறப்பான நாமங்கள். அதில் என்ன சொன்னார் அப்படின்னா, பவானித்வம் தாசேமயி விதர சௌபாகிய விதர திருஷ்டிம்ச கருணாம். உன்னுடைய கருணையான திருஷ்டினால எனக்கு ஒரு சின்ன அனுகிரகத்தை செய் அப்படின்னு சொன்னார். அதுபோல இந்த ஸ்லோகத்தில் பகவத்பாதர் தன்னுடைய ஒரு விண்ணப்பத்தை எடுத்து சொல்லுகிறார். தனக்குன்னு அவர் கேட்டிருக்கார். இவ்வளோ ஸ்லோகம் 89 ஸ்லோகம் நான் படித்தாச்சு. 90வது ஸ்லோகம் அபூர்வம் சில ஸ்லோகத்தில் மட்டும்தான் பகவத்பாதர் எனக்கு ஏதாவது கொடுமா அப்படின்னு கேட்டிருக்கார். மற்றதெல்லாம் எல்லாரையும் சௌக்கியமாவை அப்படின்னு சொல்லி சொல்லி இவ்வளோ மந்திரத்தை சொன்னார். இது ஒன்றில் இவ்வளோ பெரிய மகத்துவம் சொன்னார். அதாவது ததானே கொடுப்பவள், கொடுக்கிற சுபாவம். அம்பாளுக்கு எப்பவுமே கொடுக்கிற சுபாவம் தான், வாங்கிக்கிற சுபாவமே இல்லை. பெற்ற தாய் எப்பவும் குழந்தைக்கு எதாவது கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பலே தவிர குழந்தைகிட்ட ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே மாட்டா. எதிர்பார்ப்பு உண்டு குழந்தைகிட்ட. எது தெரியுமா? ஒரு முத்தம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பு. குழந்தைகள் தாய் தந்தைகளை கட்டிப்பிடித்து கொண்டு ஒரு சின்ன முத்தம் கொடுப்பார்களே உம்மா, அதை மட்டும்தான் அவங்க விரும்புவார்கள், அதைத்தான் ஏங்குவார்கள். இன்னொன்று ஏங்குற வழக்கம் உண்டு ஒரு தாய்க்கு. பெற்ற குழந்தை தன்னை அம்மா என்று கூப்பிடுமா, அழைக்குமா அப்படிங்கிறதான அந்த ஏக்கம் இருக்கும். இது ரொம்ப விசித்திரமான விஷயங்கள். சில குழந்தைகள் பிறந்து 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் கூட பேசாமல் இருக்கும். பேசவே பேசாது. அதனால இந்த யோகிகளுடைய ஆத்மாக்களுக்கு அவங்க லைக் ஆக்சிடென்டல் பர்த். ஸோ முனி மௌனமாக இருக்கக்கூடியவன் முனி, மனசே. அப்பேற்பட்டவர்களுக்கு சாந்தி நிசப்ததை ரொம்ப முக்கியம். அம்மானு கூப்பிட்டுட்டோமானா ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிடும். அம்மாவிடம் ஸ்தன்யம் வாங்கி குடிச்சிட்டோமானா அதனால ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிடும். அப்படி இவங்க எல்லாத்தையும் விட்டு விலகி நிற்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள். பட் இவென்ச்சுவலி பூமிக்கு பூமாதேவிக்கு இங்கே ஒரு சித்தாந்தங்கள்லாம் உண்டு. பூமியில் பிறந்தாச்சுன்னா யாரானாலும் இந்த ப்ளஸ் மைனஸ் அனுபவித்து ஆகணும். இது பூமியில் இருக்கிறதான ஒரு சத்தியம், நிலவுலகனுடைய ஒரு மகத்துவம் அது. அப்போ இங்க பகவத்பாத நாமத்துல முதல்லையே சொல்லிவிட்டார் இந்த வார்த்தையே, கொடுக்கிறவளே. வள்ளல் கொடுக்கறதுக்கு அம்பாளை தவிர்த்து வேறு யாரு கிடையாது. அதுதான் பவானித்வம் தாசேமயி அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றதுக்குள்ளேயே அம்பாள் ஏராளமாக கொட்டி கொடுக்கிறா அப்படி சொல்றார். அதுபோல இங்க யூஸ் பண்ற அந்த வார்த்தை பாருங்கள், ததானே தீனேபியகா. ஏழைகளுடைய தெய்வம் என்றால் யாரு அப்படின்னா பராசக்தி, பார்வதி தேவி, அம்பாள் பரமேஸ்வரி. ஏழைகளுடைய தெய்வம் 2 பேர் சுருக்கமாக சொல்ல போனா, ஒன்று கணபதி, இன்னொன்று அம்பாள். அம்பாளுக்கு நம்ம சாதாரணமாக இறைவனை கூப்பிடுறோம்னு நினைக்காம கூட அம்மான்னு சும்மா டெய்லி சொல்கிறாளே நிறைய குழந்தைகள். அம்மா 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 அப்படி சொல்கிறாளே, அம்மா அப்பான்னு. இந்த 2 நாமங்களை சொன்னாலே சிவம் சக்திங்கிறதான் அர்த்தம். மோஸ்ட் ஆஃப் த பாஷைகள்லையும் நான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு எபிசோடு சொல்லியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட 43 பாஷைகளில் அம்மாவுக்கு அம்மா தான் வார்த்தை. அதில் ஆமா 2 வார்த்தைகள் இல்லாமல் அந்த அம்மாங்கிறதான ஒரு அபிசம்போதனம் கிடையாது. முக்கியமான பாஷைகள் 10 உலகத்தில், அதில் 7லையும் அம்மாதான். ஆகவே தீனேபியகா, தரித்திரர்கள், பாவங்கள், ஐயோ பாவமாக இருக்கக்கூடியவர், இவங்களுக்கு ஸ்ரீயம் அனிஷம், சம்பத்தை சதா வாரி 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 கொடுக்கக்கூடியவள். அசானு சதுருஷம், அவங்களுடைய இச்சைக்கு ஏற்றா மாதிரி எவ்வளவு வேணும் கேட்குறாளோ அவ்வளோ. அமந்தகா, அதிகமாக. மந்தகா அப்படின்னா ஸ்லோ, அமந்தகா அப்படின்னா ஸ்லோ இல்லாமல் ஃபாஸ்டா அம்பாளுடைய பாதங்கள்லேருந்து அப்படியே கொட்டுறது, ஒழுகி வருது அனுகிரகம். ஸ்ரேயஸ், ஐஸ்வர்யம், மங்களம், வசு, எல்லாமே கொட்டு 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 கொட்டுறது. அது எப்படி சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா, சௌந்தர்ய பிரகரமகரந்தம், அழகாக இருக்கக்கூடியதான தேன். தேனுக்கு அழகு, தேனுடைய வர்ணமே ரொம்ப அழகான வர்ணம் தான் அது. விகரதி தவா, உன்னுடைய திருவடிகளிலிருந்து புத்தனான அழகான தேன் பிரவாகமாக வெளியே வருகிறது. எப்பேற்பட்டது? அஸ்மின் மந்தார ஸ்தபகர சுபகே,
கல்பக விருட்சத்தினுடைய பூங்குலை, கல்பக விருட்சத்தினுடைய பூவிலிருந்து வரக்கூடியதான தேன் யாதுகு கிடைக்கட்டும் அப்படின்னுங்கிறதான அர்த்தம். அதாவது அம்பாளுடைய திருவடிகளிலிருந்து கல்பக விருட்சத்தினுடைய பூவிலிருந்து வரக்கூடியதான தேன் பிரவாகம் போன்றது அம்பாளுடைய திருவடிகள். அந்த பிரவாகம் என்பது அனுகிரகமாகவும் ஆசிஸாகவும் அஷ்டேஸ்வரங்களையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறார். சரணே நிமஜ்ஜன், அந்த பாதத்தில் உள்ளேயே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது அந்த அனுகிரகா சக்தி. மஜ்ஜீவகா, என்னுடைய ஜீவன் இந்த பாதத்துக்குள்ள ஐக்கியமாக வேண்டும். அப்படி ஐக்கியமாக வேண்டுமானால் நான் என்ன பிரயோகத்தை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதை தாழ்த்துள்ளார். கரச்சரணகா ஷட்சரணதாம், 6 சரணங்கள் இருக்கக்கூடியது, 6 பாதங்கள் இருக்கக்கூடியதான வண்டு தான் எப்பவுமே அழகான புஷ்பங்கள், தேன் இருக்கக்கூடியதான புஷ்பங்களை மொய்க்கும். அதுக்கு பக்கத்தில் போய் நின்று ஹ்ரீங்கார சப்தத்தை உருவாக்கும். நான் மகிஷாசனம் ஸ்தோத்திரத்தில் அம்பாளுடைய கொண்டை, அதில் பலவிதமான புஷ்பங்களை வைத்துக் கொண்டிருக்காள். அந்த வசின்யாதி வாக்தேவதைகள் 64 யோகினி கண சேவதிகள் எல்லாருமா சேர்ந்து அம்பாளுடைய திவ்யமான சரீரத்தை அலங்காரம் செய்து அழகு பார்க்கிறார்கள். சம்பகா அசோக புன்னாக சௌகந்தி கலசத்கச்சாயே நமஹா குருவிந்த மணிஸ்ரேணி கனத் கோடீர மண்டிதாயே நமஹான்னு லீலாசஹஸ்ரநாமத்தில் அந்த கிரிசுதையான பராசக்திக்கு கபர்தினி அப்படிங்கிறதான பேர். கபர்தன் என்றால் ஜடாமுடி இருக்கக்கூடியதான பரமசிவன், அவருடைய பத்னி என்பதனால கபர்தினின்றதான பேர். அந்த கபர்தினியான பராசக்திக்கு இந்த பார்வதி தேவியினுடைய கொண்டையில் பலவிதமான நறுமணம் வீசக்கூடியதான புஷ்பங்களை, தேவ புஷ்பங்களை எல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சிருக்கார்களாம். அதில் இருக்கிறதான அந்த தேனை பகுவதற்காக வண்டுகள், 6 கால்கள் இருக்கக்கூடியதான வண்டுகள் சுற்றும் ஹீங்கார மந்திரத்தை ஒலிக்க வைக்கிறது அப்படின்னு. அந்த அர்த்தமகாரம் ஹீங்கார மந்திரத்தை சொல்லிக்கொண்டே சுத்துமாம். அந்த வண்டு என்பது நம்மளுடைய ஜீவனுக்கு 6 குணங்கள் இருக்கு, 6 தோஷங்கள் இருக்கு. 6க்கும் இதுக்கும் ஜீவனுக்கு ரொம்ப பெரிய சம்பந்தம் உண்டு. அதை நம்ம வழியே தெரிஞ்சுப்போம். ஆகவே பகவத்பாதர் என்ன சொல்றார் அப்படின்னா, மற்ற கவிகளைப் போல இவரும் இப்போ திவ்ய கவி அப்படிங்கிறதா நாமத்தை எடுத்துட்டார். தன்னையும் ஒரு சாதாரண கவியை போல வர்ணிக்கிறார். எப்படின்னா, உன்னுடைய சரணம் அபிஷ்ட வரப்பதமானது. அந்த சரணத்தில் தேன் அப்படியே பிரவாகமாக ஒழுகுகிறது. இந்த சரணம் என்பது கல்பக பூங்குலையை போல் இருக்கிறது, பூக்கொத்து. அது இந்த கல்பக விருட்சம் என்பது வற்றாத ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடியதான, ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு விருட்சம். கல்பக விருட்சம் கேட்டதையெல்லாம் கொடுக்கும். ஆகவே அம்பாளுடைய பாதத்தை கல்பக விருட்சத்துக்கு சமமாக, அதனுடைய இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் அந்த பாதங்கள் இருக்கக்கூடிய விரல்கள் எல்லாம் துளிராக இருக்கிறதான இலைக்கு சமமாக வர்ணிச்சார். இதில் இப்போ சொல்றார், அதுலேருந்து வரக்கூடியதான அந்த அமிர்தம் என்பதான், ஆசீர்வாதம் என்பது, அனுகிரகம் என்பது தேனை போன்றது. அதனால்தான் இந்த கற்பக பூவினுடைய தேன் அதுபோல ஒழுகி வருகிறது. ஷட்பதத்துக்கு யோகியதை இருக்கக்கூடியது. 6 விதமான பதங்கள் என்னெல்லாம்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாகதா, விசுத்தி, ஆத்னை. இந்த ஷட்பதங்கள் அல்லது சக்கரங்கள் அல்லது ஷடாதாரங்கள் எல்லாமே அம்பாளுடைய பாதத்துக்குள்ளே முடிஞ்சு கொடுத்து. அம்பாளுடைய பாதத்தை தியானம் செய்பவன் பக்தனாகலாம், யோகி ஆகலாம், விதேகனாகலாம், ஜீவன் முக்தனாகலாம், வேதாந்தனாகலாம், வேத கவியாகலாம், வேத வித்தாகலாம், எல்லாமே ஆயிட முடியும். 3 விதமான உபாசனைகள். ஒன்று பக்தி உபாசனை, யோக உபாசனை, வேதாந்த உபாசனை. 3 விதமான உபாசனைகள், முக்கியமான உபாசனைகள். இந்த 3 வழியில் ஏதாவது ஒன்று வழியாக நாம் உபாசனை செஞ்சு இறைவனை தெரிந்து கொள்ள முடியும். இறைவனை அனுபவிக்க வேண்டும். நம்பிக்கை மட்டும் இருந்தால் போராது, இறைவனை அனுபவிக்க வேண்டும். அனுபவத்தில் தான் இறைவனை நாம் சரியாக தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதனால ஷட்சரணம் 6 பாதங்கள் இருக்கக்கூடியதான உன்னுடைய இந்த திருவடிகள், பொத்தாமரை போட்டதான திருவடிகள், அதில் இந்த பூவை நாடி வருகின்றதான வண்டு எப்படி ஹிரீங்காரம் பண்ணிட்டு சுற்றி சுற்றி பிரதட்சணமாக அதுக்கு முன்னாடியே உட்காந்து இந்த தேன் குடிக்கிற நேரத்தில் சத்தமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோ, அது மாதிரி நிமக்னஹான்னு பேர். நான் என்னுடைய மனசை உன்னுடைய அந்த பொற்பாதங்களில் சமர்ப்பணம் செஞ்சு அந்த தேனை பிடித்து கொண்டே இருந்து எனக்கு மத்தாக வேண்டும். மத்தா மாதிருகா அப்படின்னெல்லாம் புண்ணியநாமங்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தில் உண்டு. மத்து பிடித்தவர்கள் போல அந்த பாதாரந்த விந்தத்தில் அம்பாளுடைய அந்த பாதத்தில் என்னுடைய ஜீவன் அந்த பாதத்திலேயே லயமாக வேண்டும். இதுதான் என்னுடைய விண்ணப்பம்மா அப்படிங்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு
இந்த ஸ்லோகம். இதில் பயங்கரமான அர்த்தகர்ப்பம் இருக்கக்கூடியது. மனசு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மன ஏவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. மனிதனுடைய பந்தத்துக்கு மோட்சத்துக்கும் காரணம் மனசு. மனசுதான் ஆத்மாவுக்கு ரொம்ப பக்கம் நெருங்கி இருக்கக்கூடியதான ஆத்மாவினுடைய ஃப்ரெண்டு, மித்திரம். ஸோ மனசுக்கிட்ட நம்ம மித்திர பாவனமாக காட்டினோமானா ஆத்மாவை ரொம்ப சீக்கிரமாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த மனசு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணால் ஆத்மா வேகம் அதை ஸ்வீகாரியம் பண்ணிக்கும். கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், இப்படி 10. இதை தவிர்த்து மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிறது அந்த கரணங்கள். கர்மேந்திரியத்தினுடைய ராஜா ஆறு அப்படின்னா பிராணன். ஞானேந்திரியத்தினுடைய ராஜா ஆறு அப்படின்னா மனசு. கர்மேந்திரிய ஞானேந்திரிய வியாபாரைஹி, இதுதான் சரீரத்தினுடைய தர்மம். கர்மேந்திரியங்கள் சொல்றபடியும் ஞானேந்திரியங்கள் சொல்றபடியும் செய்யக்கூடியதான செயல்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் ஒரு மனிதனுடைய உடம்பு செய்யறது. இதுல கர்மேந்திரியங்களுடைய ராஜா பிராணன், ஞானேந்திரியங்களுடைய ராஜா மனசு. பிராணன் போயிடுத்து அப்படின்னா கர்மேந்திரியங்கள் எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். கண்ணுக்கு காணாது, காது கேட்காது, நாவு ருசிக்காது, சொல்லாது, மூக்கு மணக்காது, கை காலு இதெல்லாம் நடக்காது, உடம்பு தகனம் பண்ணாது. இதெல்லாம் கர்மேந்திரியங்கள். என்ன சொல்லி வந்தார் பகவத்பாதர்? மனசை இங்க ஜீவனுடைய நாடியாக வச்சுருக்காரு. இப்போ காதுனால அம்பாளினுடைய புண்ணிய நாமங்களே கேட்க வேண்டும், கண்களால் பராசக்தியினுடைய திவ்ய உருவத்தை பார்க்க வேண்டும், மூக்குனால அம்பாளுக்கு அணிவித்திருக்கக்கூடியதான நறுமணம் இருக்கக்கூடியதான புஷ்பங்கள், சில மங்கள பொருட்கள், இதையெல்லாம் பிரசாதமாக நுகர்ந்து பார்த்து அதனுடைய மனத்தினால திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும். ஸோ கண்களால் பகவானுடைய திவ்ய உருவத்தை பார்த்து, காதில் பகவானுடைய மங்களஸ்வரூபமான சொற்பொழிவு, ஸ்தோத்திரங்கள், பாடல்கள், புராண இதிகாச கதைகள், வேதங்கள், உபனிஷத்துக்கள், சுக்தங்கள், இவர்களெல்லாம் கேட்டு 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 அனுபவிக்க வேண்டும். கண்களால் பார்க்க வேண்டும், கரங்களால் பூஜை செய்ய வேண்டும், பாதங்களால் நடந்து பல புண்ணியக்ஷேத்திரங்கள் சந்தர்சனம் செய்ய வேண்டும். பகவான் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்தார், அமர்ந்தார், இருந்தார், படுத்தார், தூங்கினார், எழுந்தார், இப்படி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ கதை புராணங்களில் அதையெல்லாம் அந்த சங்கல்ப புத்தியோடையே செய்ய வேண்டும். பகவான் இருந்தாரா, போனாரா, அங்கே படுத்தாரா, அப்படி கவலைப்பட வேண்டாம். இருந்திருக்கார் அப்படிங்கிறதான, உட்கார்ந்திருந்தார் அப்படிங்கிறதான சங்கல்பம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அனுபவம் தான் பகவான். அந்த அனுபவத்தை தான் நம்ம அனுபூதின்னு சொல்லுவோம். எவ்வளோதான் படித்தாலும் தெரிஞ்சாலும் கொண்டாலும் எல்லாமே நமக்கு என்ன அனுபவம் இருக்குது, நெட்டு, அதுதான் நெட்டு. ஒரு கம்பெனியில் நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவாலே அது மாதிரி எல்லாம் கூட்டி பெருக்கி கிழிச்சு அழிச்சு எல்லாம் அதுக்கு கடைசியில் என்ன இருக்குது, கொஸ்டின் என்ன இருக்குது, பாக்கி வந்திருக்கிறது என்ன இருக்குது, சம்ஹிருதா சேஷபாஷண்ட சதாச்சார பிரவர்த்தி சேஷபாஷண்டம் என்ன இருக்குங்க, அது ரொம்ப முக்கியம். ஆகவே மனிதனுடைய உடம்பில் இருக்கிறதான கர்மேந்திரியங்கள் எல்லாம் பிராணன் போனதும் போயிடும். பிராணனை ஒட்டித்தான் இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த பிராணன் என்பது ஜீவஸ்வரூபம் அப்படிங்கிறதான பரமேஸ்வரன். பிராணன் போயிடுத்துனா கர்மேந்திரியங்கள் எல்லாம் அதனுடைய செயலற்றதாகும். இந்த பிராணனையும் பிராணனுக்கு ஜீவன் என்றதான ஒரு பேரும் உண்டு, ஆத்மா என்றதான பேரும் உண்டு. அப்போ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியவர் இந்த மனசு. ஸோ மனசை வச்சுட்டு தான் நாம் பார்க்குறோம், மனசை வச்சுட்டு தான் கேட்குறோம், மனசை வச்சுட்டு தான் மணக்கிறோம், மனசை வச்சு தான் ருசிக்கிறோம், மனசை வைத்து கொண்டு தான் பேசுகிறோம். மனசு தான் எல்லாம். மன ஏவ மனுஷியானாம், மனசு தான் மனிதனுக்கு சர்வமாக இருக்கிறது. அப்படி பஞ்ச கர்மேந்திரியங்கள் அல்லது பஞ்ச ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியங்களை சொன்னால் ஞானேந்திரியங்கள் அதுக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கு, ஞானேந்திரியங்களை சொன்னால் கர்மேந்திரம் அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆகவே பஞ்ச இந்திரியங்களும் மனசன் செஞ்சா 6 பேராச்சு. இதைத்தான் ஷட்பாத சரணம் அப்படின்னார். இந்த 6 பாதங்களை வைத்துக்கொண்டு நான் சஞ்சாரம் செய்ய வேண்டும். பிரமரம் அப்படின்னா வண்டு. வண்டு என்றால் இங்க ஜீவன். அப்ப என்னுடைய ஜீவன் உன்னுடைய பாதங்கள்ல என்ன பண்ண வேண்டும், லயிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கார். லயனம் வேணும் அப்படிங்கிறார். சாதாரணமா எனக்கு சும்மா அதுல நான் ஒரு உமா கொடுத்தா போறோம், எனக்கு பூஜை பண்ணா போறோம் சொல்ல போது, எனக்கு லயிக்கணும் அதுல அப்படிங்கிறார். பகவத்பாதர் 90வது ஸ்லோகத்துல அம்பாளை இவ்வளவு எல்லாம் வர்ணனை பண்ணி 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 அவரே அம்பாளுக்கு அவரை கொடுத்துட்டார். அவரை பூர்ணமாக அம்பாளுக்கு கொடுத்துட்டார். அம்மா இதை என்ன எடுத்துக்கோ, எனக்கு என்ன பண்ணம் சொல்லணும் தெரிய மாட்டேங்கிறது, என்னையே நான் உனக்கு தந்து விட்டேன், நான் உனக்கு சரணாகதி அடைந்து விட்டேன், டோட்டல் சரண்டரன்ஸ். அதைத்தான் சொல்லி வந்தார். ஒரு உடம்புல பரமாத்ம தத்துவம் என்பது சாட்சி, ஜீவாத்ம தத்துவம் என்பது அனுபவஸ்தன், அவன் தான் புக்தன், அவன் தான் சாப்பிட்ற ஆளு, அனுபவிக்கிறவன். ஜீவாத்மா அனுபவிக்கிறது, பரமாத்மா அனுபவிக்கிறதா இல்லையான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கு. ஸோ ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிறனால என்ன,
இறைவன் சாட்சியா உட்கார்ந்து இருக்கார், ஜீவாத்மா அனுபவிச்சுட்டு இருக்கார். எதை அனுபவிக்கிறார்? கர்ம அனுபவங்களை அனுபவிக்கிறார். ஒரு கர்மா செஞ்சோமானா அதுக்கு நல்லது கெட்டது புண்ணியம் பாவங்கிறது உண்டு. அந்த கர்மத்தை தான் ஜீவாத்மா அனுபவிக்கிறது. எதை வைத்துக்கொண்டு அனுபவிக்கிறது அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடியதான பஞ்சேந்திரியங்களை வைத்துக்கொண்டு அனுபவிக்கிறது. பஞ்சேந்திரியங்கள் எதில் இருக்கு அப்படின்னா சப்தஸ்பர்ச ரூபரசகந்தம் அப்படிங்கிறதான பஞ்சபூதங்களுடைய அம்சங்கள் தான் இந்த பஞ்ச இந்திரியங்களும் பஞ்ச தத்துவங்களும் பஞ்ச தன்மாத்திரங்களும். இவங்களால் தான் இந்த உடம்பு படைக்கப்பட்டிருக்கு. ஆகவே உடம்பினுடைய அதிகாரி, உடம்பினுடைய உடமஸ்தான் யாரு அப்படின்னு பார்த்தோமானா பிரகிருதிங்கிறதான இந்த பராசக்தி. பராசக்தியினுடைய கணவன் பராசக்தியை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவர். அம்பாளையும் சிவனையும் யாராலையும் பிரிக்க முடியாத பரமதத்துவம். ஆகவே ஜீவாத்மா தங்கள் செஞ்சதான பாப புண்ணியத்தினுடைய கர்ம பலனை அனுபவிக்கிறது. சரீரத்துக்கு தான் வலி, ஆனால் ஜீவாத்மாவுக்கு வலி ஏற்படுகிறது. எப்படின்னா சரீரம் படக்கூடியதான அனுபவத்தை பூராவும் மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, ஹே ஜீவா, இந்த உடம்பு பார்த்தியா, அந்த கண்ணு பாதி தான் காட்டுறதா, எனக்கு திமிரம்னு பேர் இருக்கு, கேட்ராட்டு, அப்புறமா காது செவிடு, மெதுவடைய சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட்டு போட்டு அடிச்சிருக்க, ஆஞ்சநேயருக்கு பிடிக்கும் ஆஞ்சநேயருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆஞ்சநேயருக்கும் மெதுவடைக்கு சம்பந்தமே கிடையாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வேதத்தில். ஏன்னா அது ராகு பிரீதிக்காக மெதுவடை, உளுந்து வந்து ரெப்ரசன்டட் பை ராகு. ஸோ ராகுவினுடைய ராகுவை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்காக பகவான் அனுமானுக்கு வடமாலை சாத்துறார்கள். அது இந்த உளுந்து வடமாலை சாத்துறா அப்படின்னு எல்லாம் ஓரோ சம்பந்தத்தை நம்மளே தான் கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஒரு குழந்தைக்கு சட்னி பிடிக்கும், ஒரு குழந்தைக்கு சாம்பார் பிடிக்கும், ஒரு குழந்தைக்கு வரது பிடிக்கும், பொடி பிடிக்கும் அப்படின்னா அவள் அம்மா அப்பா அவளே ஸ்டோரி கிரியேட் பண்ணிடுவா இந்த குழந்தைகளை வச்சுக்கிண்டு. அது மாதிரி ஒவ்வொரு பக்தர்கள் ஒவ்வொன்று அடித்து விட்றா அப்படி. அப்போ இந்த உடம்புல வந்து இதையெல்லாம் அனுபவிக்கிறது கர்மத்தினுடைய வினையத்தான் ஜீவாத்மா இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு, சரீரத்தில் ரொம்ப முக்கியமான இந்த இந்திரியங்களை வைத்துக்கொண்டு அனுபவிக்கிறது. அப்போ அந்த மனசை சொல்லும் சரீரத்துக்கிட்ட இது வாரு இப்படி அவஸ்தப்படுறது வாரு அப்படின்னு. அப்போ அதுக்கு ஒரு சின்ன வருத்தம் வரும். அதுதான் ஜீவாத்மாவில் ஏற்படக்கூடியதான மாற்றம். அதனால அவர் அனுபவஸ்தனாகிறார். இப்போ மனிதன் வந்து சில பழ வர்க்கங்கள் எல்லாம் சாப்பிடுவார். எதை சாப்பிடுவார்? மாம்சமான பாகத்தை மட்டும் சாப்பிடுவார். அந்த கொட்டை அப்புறமா தோல் இதெல்லாம் தூக்கி போட்டுருவார். அது மாடுக்கோ ஆடுக்கோ அல்லது ஆனைக்கோ கொடுத்தா அது மொத்தமாக சாப்பிட்டு விட்டுரும். ரெண்டு பேரும் சாப்பிடத்தான் செய்றா. ஆனால் சாப்பாட்டு இருக்கிறதான வித்தியாசம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு இது ஓகே, சில பேருக்கு இது ஓகே கிடையாது. இந்த மாதிரி வித்தியாசம் உண்டு சரீரத்தை வைத்துக்கொண்டு. அப்போது இந்த ஜீவாத்மாவுக்கு வந்து இயற்கையாகவே துக்கம் உண்டா? இல்லை. ஜீவாத்மாவை யாராலையும் சேஞ்ச் பண்ண வைக்க முடியுமா? முடியாது. ஜீவாத்மாவும் ஆத்மாவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஜீவோ பிரம்மைவ நாபரா வேத விதி. இருந்தால் கூட ஏன் வித்தியாசம் வருது அப்படின்னா, உடம்புக்குள்ள புகுந்ததுனால இந்த உடம்பில் இருக்கக்கூடியதான வாகை, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உடம்பினுடைய இந்த தர்மம், இந்த உடம்பு எந்த நேரத்தில் கிரியேட் பண்ணாலோ, கர்ப்பதான சமயத்தில் எந்த நேரத்தில் இந்த கான்ஸ்டியூஷன் ஆச்சோ, அந்த நேரத்தில் இருக்கிறதான பிளானட்டரி பொசிஷன்ஸினுடைய, நட்சத்திரங்களுடைய, கர்மங்களுடைய, மாதாபிதாக்களுடைய, இந்த பிரபஞ்சத்தை ஒட்டி இருக்கிறதான சமஸ்த சக்திகளுடைய ஒரு கான்ட்ரிபியூஷனும் ஒரு 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 0.001% ஆரம்பித்து 1, 10, 5, 6 அப்படி % வரைக்கும் கான்ட்ரிபியூஷன்ஸ் உண்டு ஒவ்வொரு உடம்புலையும். அப்படி பார்க்குற நேரத்தில் ஜீவாத்மாவுக்கு உடம்பு இருக்கிற வரையில் அதுக்கு வந்து 7 முக்கியமான துக்கங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும். இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு தலையெழுத்து. ஜீவாத்மா சரீரத்துக்குள்ளே பூந்து விட்டுருந்தா இந்த 7 துக்கத்தை அதை அனுபவிச்சே ஆக வேண்டும். ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து துக்கம், ஆல் டைப் ஆஃப் துக்கம். 3 விதமான துக்கங்கள் இருக்குது. தாபத்ரயம்னு பேர் இருக்குது. அடுத்ததாக பிறவி, அதுக்கு பெரிய ஒரு துக்கம். அது பிறக்கிற வரைக்கும் அது வாட்டுக்கு ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கு ஆகாயத்தில். ஆனால் அந்த நேரத்தில் இருக்கிறதான துக்கம் என்ன? எனக்கு பிறவி வேணும், ஜனனம் வேணும் அப்படிங்கிறதாங்க ஒரு துக்கம். பிறந்ததுக்கு அப்புறமா ஐயோ நான் பிறந்து விட்டேனே அப்படிங்கிறதான ஒரு துக்கம். இப்படி பிறக்கிறதுக்கு முன்னாடியும் பிறக்கிற நேரத்திலையும் பிறந்த பிறகும் துக்கம் ஜனனம் 2 வந்து கர்மா. கர்மா ஒரு பெரிய தலைவலி. சுவாச உச்சாசம் பண்ணினா கூட அது கர்மாவிடும். சுவாசிக்கிற நேரத்தில் எதெல்லாமோ அணுக்கள் உள்ளே போயிடும், சுவாகா இறந்து போயிடும். சுவாசம் விடுற நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு சில பேருக்கெல்லாம் ஒத்துக்காது, இந்த விடுற மூச்சிலேயே சிலெல்லாம் செத்து போகும். அது ஒரு கர்மா ஆட் ஆகிறது. பிரகிருதிக்கு தோஷம் செய்கிறோம் நம்ம கார்பன் டை ஆக்சைடு விடுற நேரத்தில். லக்கிலி பிரகிருதி வந்து மரங்களை கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்கு, அதையெல்லாம் சாப்பிட்றதுக்காக, பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. 4வது வந்து ராகத்வேஷம், ஆசை, கோபம், இதெல்லாம் ராகத்வேஷாதிகள். 6 பேர் வா கூட பிறந்தவர்கள். 5வது அபிமானம், ப்ரைடு. நான் யார் தெரியுமா? வித்தித்வியாத்யபிமான கிரஸ்தம் லோகம் சோகஹுதஸ்தசமஸ்தம் பஜ கோவிந்தம்
வித்தி வியாதி அபிமானம். நான் படித்தவன், நான் படிக்காதவன், நான் யார் தெரியுமா, என்னோட அப்பா மினிஸ்டர், நான் பேர்பட்டதாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட ஃபேமிலியில் பிறந்தவன், நான் பிராமணன், என்னெல்லாம் நீ சொல்கிறதுக்குள்ளோ அதெல்லாம் வந்து துக்க காரணம் தான். இதெல்லாம் வில் லீட் டு ப்ராப்ளம்ஸ். இது ஒன்றும் காரியத்துக்கு உதவாது அப்படிங்கிறார் பகவத்பாதர். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. பகவத் ஸ்மரணை ஒன்றுதான் காரியத்துக்கு உதவுமப்பா. இதனால எல்லாம் என்ன, அதெல்லாம் துக்க காரணமாகிறது. 6வது வந்து அவிவேகம், அபுத்திபூர்வமானது அவிவேகம். அம்பாளே வந்து தன்னுடைய பிரதம சிருஷ்டி அவிவேகமாக சிருஷ்டி பண்றா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸ்வாஹா ஸ்வதா மதிர்மேதா அமதிர்மேதா ஸ்ருதிஸ்மிருதிருத்தமாயே நம லலிதா சஹஸ்ரநாமத்தில் அமதி சுரூபமாக அபுத்திபூர்வமாக சிருஷ்டி செய்யறா. அப்புறமா தான் நினைச்சு பார்க்குறா, ஓ இது திஸ் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட், நான் இப்படி இருக்கேன்னு எதிர்பார்க்கல மனிதனை. அதான் அந்த அந்த எவல்யூஷன் தியரியில் வருவது அந்த ப்ரிமெச்சூரான இல்லைன்னா அந்த ப்ரிமிட்டிவ் ஹியூமன் பீயிங்ஸ், அந்த ஹெம்ஃபசைஸ் அப்படி ஏதோ பேர் இருக்குது, ஹெம் கனெக்டட் வார்த்தை வரமாட்டேங்குது எனக்கு. இந்த கமர்ஷியல் விஷயங்கள்ல மண்டையில் வராது ஆன்மீகம் சொல்கிற நேரத்தில். அந்த பேசிஸில் நம்ம ஹெம்பிசஸா அப்படி ஏதோ ஒரு வார்த்தை, அதனால் நம்ம வந்து ஹியூமன்கிறதான அந்த சரணத்தில் வரும் அந்த ஹார்மோனல் டெவலப்மெண்ட்டு. அப்போ இந்த ப்ரிமிட்டிவ் ஹியூமன்ஸு கல்லாலையும் மண்ணாலையும் எல்லாம் வீடு கட்டிட்டு கல்லும் உரைச்சிட்டு நெருப்பு உருவாக்கி இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ் இருக்கே. அப்போ வந்து அம்பா நினைச்சா ஒரு ஹியூமன், ஒரு மனுஷன் அப்படின்னா 32 லட்சணம் இருக்கணும், ஒரு பெண் வந்து 64 லட்சணம் இருக்கணும், அவள் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எல்லாம் ஒரு கற்பனை பண்ணிட்டு ஒரு கிரியேஷன் ஆரம்பிக்கிறா. ஆனால் தட் இஸ் கோயிங் ராங். இப்போ குழந்தைகள் வந்து படம் வரைக்க புறப்பட்டா சின்ன வயசில் எல்கேஜி யூகேஜி 1 ஸ்டாண்டர்டில் வரைச்ச படத்தை வந்து அவங்க வந்து 10th 12th கிராஜுவேஷன் அதுக்கு காட்டி கொடுத்தா, ஐயா இதையா நான் வரைச்சிருக்கேன், இப்படியா வரப்பா, அஜிபிச்சாடுமா, சன்ரைஸ் இப்படியா இருக்கும், பில்டிங் இப்படியா இருக்கும், ராக்கெட் இப்படியா இருக்கும். இப்போ சொல்லுவார் 12வது படிக்கிற நேரத்தில் கிராஜுவேஷன் பண்ணுற நேரத்தில் அன்னைக்கு குழந்தையா இருக்கிற டைமில் அதை வரைச்சது ரொம்ப பெரிய விஷயம் அது. அப்போ அபுத்திபூர்வமாக சிருஷ்டியும் அதே மாதிரி தான், பிரகிருதியும் அதே மாதிரி தான். இன்றைக்கும் பிரம்மாண்டத்தில் பல இடங்களில் பிரகிருதி ரூபமாகிறது அரூபமாகிறது, அங்கெல்லாம் ஃபார்மேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். இப்போ நாளைக்கு இந்த பூமி லோகத்தை விட்டு இன்னொரு பூலோகத்தை அம்பாள் கிரியேட் பண்ணமானா உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவல்லே மகா லலிதா சஹஸ்ரநாமத்தில் இன்னொரு புவனத்தில் வந்து இன்னொரு பிரம்மாண்டத்தில் வந்து இன்னொரு சௌரயுதத்தை கிரியேட் பண்ணி அதில் ஒரு பூமியை உருவாக்கணும், எப்படி இருக்கணும், அப்படி இப்போ ஃபார்மேஷன் நடந்துருக்கவங்க என்னெல்லாமும் நடக்கிறது பிரபஞ்சத்தில். அப்போது இந்த ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜுங்கிறது ஒன்று உண்டு, இது யாதார்த்தியம் தான். இது டார்வின் வந்து என்னெல்லாமோ ஒட்டி குட்டியிருக்காங்க, அப்படி இல்லாமல் கிடையாது. அப்படியும் இருந்து இப்படியும் இருந்தது. இப்போது மனிதர்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த ஃபிசிக் இருக்குல்வா, நம்ம கலைஞ்சு குடிக்கிறோம். இப்போது முன்னே காலத்தில் இருந்தால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆளுகளோட பியூட்டி எல்லாம் இப்போ இல்லை. இப்போ எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக அதை கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு ஒப்பி இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரக்கை போட்டு எல்லாம் தான் க்ரியேட் பண்ணி வச்சுக்க வேண்டியிருக்கு. இப்போது எல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்சஸ், பெண்களுக்கு மீசை, ஆண்களுக்கு மொட்டை, எல்லாம் உல்ட்டாவாக தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிரகதியில் வரக்கூடிய இம்பேலன்சஸ். யாராவது எது பண்ணமோ அது பண்ணாமல் இன்னொருத்தர் வேறு வந்து பண்ணக்கூடாது பண்ணிட்டு பண்ண வேண்டியவன் பண்ணிட்டு இப்போ எல்லாம் வந்து மிஸ்மேட்சிங் நடக்கிறது. இதெல்லாம் அவிவேகத்தை சேர்ந்தது, அபுத்திபூர்வமானது. இது ஒரு துக்கம். நம்ம நினச்சிருக்கோம் நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம சர்வஜ்ஞம் அப்படின்னு ஒரு மண்ணும் கிடையாது. we are 0, ஏதோ கொஞ்சம் தெரியும். 0 அப்படின்னா லிட்டரல் 0 கிடையாது, 0.001% அப்படி. 7வது வந்து மகா துரிதம் பிடிச்சது அஜ்ஞானம். அஜ்ஞானினா மகாதோஷாக, அஜ்ஞானத்தை மாதிரி ஒரு மகாதோஷம் வேறு எதுவுமே உலகத்தில் இல்லை அப்படின்னு. அந்த அஜ்ஞானினா மகாதோஷாக வெங்கடேஸ்வர சுப்ரபாதத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அஜ்ஞானம்ங்கிறதான மகாதோஷத்தை தீர்க்கக்கூடியது பகவானுடைய திவ்ய ஸ்வரூபம். அதை பார்த்துட்டா போரும், காய சுப்பிரபாதத்தில் வருதே. இப்படி 7 விதமான துக்கங்கள் ஒரு ஜீவாத்மாவுக்கு அது உடம்புக்குள்ள பூந்தா வந்துடும். அதுக்கு பூர்ற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. மேலே உடம்புக்குள்ள பூந்துட்டா அந்த உடம்பினுடைய தர்மத்தை அது பண்ணி ஆகணும். இப்போ நாயானா கொலைச்சாகணும், பூனையானா மீ 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 ஓடி ஆகணும், ஜம்ப் பண்ணி ஆகணும், எலியை பிடிச்சி சாப்பிட்டாகணும். அதுக்கு அதெல்லாம் என்னுடைய தர்மங்கள். அது மாதிரி அப்போது சத்தியத்தில் பார்க்க போனோம்னா ஜீவாத்மாவுக்கு துக்கம் அதனுடைய சுபாவமே கிடையாது. ஆனால் இந்த உடம்பினுடைய ரிலேஷன்ஷிப்பினால உடம்புக்குள்ளே வந்து பூந்ததுனால இதோட சேர்ந்து அனுபவிக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து 6 பேர் இருக்கா, 7 பேர் இருக்கா, 8 பேர் இருக்கா வச்சுக்கோளேன். அதில் 2 பேருக்கு உடம்பு சரியில்லாமச்சுன்னா அந்த 6 பேர் சேர்ந்து அனுபவிப்பா, பார்த்து அனுபவிப்பா. ஐயோ எங்களால் வாங்கிக்குவா முடியும், இப்படி வழியாக துடிக்கிறானே, இல்லை இவ்வளோ சங்கடமாக இருக்கே அப்படின்னு பார்த்துருப்பேன். நீங்கள் நிறைய குடும்பங்களில் கூட இந்த ஆட்டிசம் எல்லாம் இருக்குல்லவா, அதனால் வந்து இந்த குழந்தைகள் ஒரு மாதிரி ஆகிடும். இவங்களால் அந்த பேரண்ட்ஸு நித்திய துக்கம் அனுபவிப்பார்கள். இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் பாப புண்ணியங்களுடைய
ரிசல்ட்ஸ் தான், கர்மானுபவங்களுடைய பலன் தான் இது எல்லாமே. ஆகவே ஒருவர் பார்த்து அனுபவிப்பார், ஒருவர் கேட்டு அனுபவிப்பார், ஒருவர் தொட்டு அனுபவிப்பார். மனசா வாச்சா கர்மனா 3 விதமான அனுபவங்கள் தான் உலகத்தில் இருக்கு. ஆகவே ஜீவாத்மாவுக்கு பை டிஃபால்ட் அதனுடைய துக்கம் அனுபவிக்கிறதோ துக்கம்ங்கிறதோ அதனுடைய கேரக்டர்ஸ் கிடையாது. அது கேரக்டர்லெஸ், ஆக்சுவலி நிர்விகாரமானது, நித்தியமானது இந்த ஜீவாத்மா. இருந்தாலும் உடம்புல சேர்ந்ததுனால அதுக்கு சிலதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதான் யோகம் ஏற்படுகிறது. அந்த உடம்பு எதனால வந்தது? பிகாஸ் ஆஃப் கர்ம வினை. சில பேர் பார்க்கறதுக்கு அழகா இருப்பா, சில பேர் அக்லியா இருப்பா, சில பேர் நடந்து வந்தாலே அப்படியே நெருப்பு பறக்கிற மாதிரி இருக்கும், சில பேர் ரொம்ப கம்பீரமாக இருப்பார்கள். இதெல்லாம் அந்த கர்ம வினை. அதுதான் அவங்களுடைய அந்த உடம்பை கொடுக்குறது. தேகஸ்ய சௌஷ்டவ சுவாஸ்தியம் ஸ்திதிஸ்ரேயோ யசஸ்சுகம் தனோ வபுச்சிதம் சந்திரியம் விதத்தா. லக்னம் எப்படி அமையிறது அதை பொறுத்து அவனுடைய உடம்பு, உடம்பினுடைய வாழ்கை, உடம்பினுடைய செயல், உடம்பினுடைய வர்ணம், உடம்பினுடைய காம்பீரம் எல்லாம் செட் ஆயிடுறது. அப்படி ஸோ ஜீவாத்மாவா இந்த விஷயத்தை எடுத்து சொல்றது எப்படின்னா, பகவத்பாதர் எதனால இந்த ஜீவாத்மா அந்த தன்னுடைய ஜீவன் அம்பாளுடைய பொற்பாதங்கள்ல லயமாக வேண்டும், கலந்துட வேண்டும் அப்படின்னு விரும்பி இருக்கார். அதுதான்ங்கிறதா முக்கியம் அல்லவா? ஒரு உடம்புக்கு 6 மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஷடு வைகரதி இது சரீரகா. இதுதான் தர்மசாஸ்திரத்தை உடம்புக்கு கொடுத்துருக்கிற டெஃபினிஷன். ஒரு உடம்பு என்பது 6 மாற்றங்களை சந்திக்கிறது அதன் வாழ்க்கையில. முதல்ல வந்தா அது ஜனனம், பிறவி, உடம்பினுடைய கான்ஸ்டியூஷன். ஒரு உடம்பை வச்சுக்கொண்டு அது பிறந்தாச்சு. அதுக்கப்புறமா அது வளர வேண்டும், நிலைக்க வேண்டும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் 21, 22 வயசு வரைக்கும் அது வாட்டுக்கு வெர்டிக்கல்லாவோ ஹொரிசாண்டலாவோ எல்லாம் போக ஆரம்பிக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் 21, 22க்கு அப்புறமா ஹொரிசாண்டல் growth தான். அப்புறமா தான் இந்த வீட்டில் கதவெல்லாம் மாற்றி வைக்கணும். அது வாட்டுக்கு ஹொரிசாண்டலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வெர்டிக்கல் ஸ்டாப் ஆகிடும். 6 அடி 5.5 அடி இப்படிலாம் வந்தால் ஸ்டாப் ஆகிடுறது. இது வளர்ச்சி. அடுத்தது மாற்றம். ஆல் ஆஃப் இசன் வளர்ந்துட்டு இருந்தது குறுக ஆரம்பிக்கிறது, மூப்பு தட்டுறது, ஜராநர சம்பவம் ஆகிறது. இதெல்லாம் அப்படியே ஒரு டிப்ரிசியேஷன் எஃபெக்ட் வர ஆரம்பிக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் எதெல்லாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிலாம் இல்லாமல் போனதுனால ரோக பாதிதை ஆகிறது, ரோக சம்பவம் ஆகிறது. இது 4வது. அதுதான் பாதிக்கப்படுகிறது இந்த உடம்பு. எதனால? பூர்வ ஜென்மாக்களில் செஞ்சதான பாவமும் இந்த ஜென்மாவில் செஞ்சதான சில பாவங்கள், பெட்டி கேஷ், அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போ அனுபவிச்சிருவோம். மகாபாதங்கள் தான் அடுத்த ஜென்மா வரைக்கும் போகும். ஏன்னா அதுக்கு கேஸு விசாரணைக்கெல்லாம் போய் அப்புறமா விதி வரணும். அந்த 13 பேர் இருக்கா சாட்சி உலகத்தில். அந்த 13 பேருடைய சாட்சி பத்திரத்தை வாங்கிய அப்புறமா தான் கடைசியில் தான் யமதர்மராஜா விதி கொடுக்க போகிறார். அப்போ அது கொஞ்சம் டைம் எடுக்கு. பெரிய விஷயங்கள்லாம் இம்மீடியட்டாக வில் நாட் அண்டர்கோ, தட் வில் பி லேட்டர். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்பப்போ இந்த ஜென்மாவே முடிஞ்சிடும். அதெல்லாம் பெட்டி இஷ்யூஸு, சின்ன கேஸு வேகமாக சால்வ் ஆகி விடுற மாதிரி. அதுக்கு அடுத்ததாக க்ஷீணஹா, திரவிக்க ஆரம்பிக்கும் உடம்பு. ஒரு குட்டி பாவா இருக்கிறத எப்படி இருந்தோ அப்படியே ஆரம்பிக்கும் உடம்பு. அப்படி ஆகணுங்கிறது சாஸ்திரம். தூக்கிட்டு போகிறவன் இப்படியா ஒரு கனம் இருக்கும் உடம்புக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. 4 பேர் தூக்கிட்டு போவாளே, அப்போது அவன் கரிச்சு கொட்டக்கூடாது. என்ன போனாங்கடாப்பா அப்படி ஒரு வழி, என்னத்தை தின்னு வச்சிருக்கான் அந்த மனுஷன் அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்லக்கூடாது. ஆகா ரொம்ப சுலபமாக இருக்குது, குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சந்தோஷப்படணும். அந்த அளவுக்கு வச்சுக்கணும் உடம்பை. சுஷ்கம் பண்ண வேண்டும், தபத்தினால சுஷ்கம் பண்ண வேண்டும் சொல்லியிருக்கு. இப்பெல்லாம் டயட்டு கிட்ட சொல்லி உடம்பு ஆரம்பிக்கிறா. தபத்தினால, தபாக்னினால உடம்பு சுருக்கணும் அப்படிங்கிறார். சுங்கி போகணும். பரமாச்சார பெரியவரை பார்க்கணும். நம்ம காஞ்சி இப்படி சுங்கி போயிட்டாரு. எப்படி இருந்தார்? தபாக்னினால சுருக்கிறது. சும்மா டயட் பண்ணிடலாம். கடைசியில் 6வது டிக்கெட்டு மரணம். திஸ் வில் எண்ட். இதுதான் 6 துக்கங்கள் அல்லது 6 மாற்றங்கள் ஒரு உடம்புக்கு சம்பவிக்கிறது. இந்த 6 மாற்றங்கள்லேருந்து நான் தப்பிக்க வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி, அம்பாளுடைய பாதத்தில் நான் லயமாக வேண்டும். இதுதான் பகவத்பாதருடைய விண்ணப்பம். சும்மா சொல்லவர், ரொம்ப யோசிச்சு பார்த்து வேதாந்தத்துக்கு பாஷ்யம் எழுதினவர், தசோபனிஷத்துக்கு வியாக்கியானம் எழுதினவர், வியாசருடைய அனுகிரகம் பெற்றவர், கோவிந்த குருபாதருடைய மானசபுத்திரன் போன்றதான ஒரு அதிகாரமும் அனுகிரகம் பெற்றவர். இப்பேற்பட்டதான மகா வித்வான் 32க்கு மேலே தத்துவங்களை வியாக்கியானம் செஞ்சிருக்கார். இப்பேற்பட்டதான பரமாத்ம ஸ்வரூபமான இந்த பரமேஸ்வரனுடைய அவதார புருஷனான ஆதிசங்கர பகவத்பாதர் சும்மா கேட்டிருப்பாரா அம்பானுடைய பாதத்தில் நான் ஐக்கியமாக வேண்டும் அப்படின்னு? இந்த வியாதிகளை எல்லாம் தீர்க்கணும். இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த கோளாறெல்லாம் இருக்குது. இதை இந்த எபிசோடை 5, 8, 10, 20 தடவை கேளுங்க. அப்போ தான் நல்லா பியூட்டிஃபுல்லாக புரியும் இந்த கான்செப்ட். நமக்கு நம்மளே உணர்ந்துக்க முடியும். நான் யார் அப்படிங்கிறதான ரமண மகர்ஷி கேட்டார் அல்லவா, கேட்க சொன்னார் அல்லவா எல்லாரிடமும். நீ யார் என்பதை நீ நினைத்துப்பார், கடைசியில் உனக்கு தெரியும் நீ நாராயணன் அப்படின்னு. அப்படிங்கிறதான அந்த தத்துவத்தை நான் உணர வேண்டுமான தேவை.
அப்படி ஜாகிரதாவஸ்தை 5. ஜாகிரதாவஸ்தையில் வந்து இந்திரியங்கள் 5 பேர், கர்மேந்திரியங்கள் 5 பேர், ஞானேந்திரியங்கள் 5 5 10. சொப்னாவஸ்தையில் வந்து 4 பேர் அந்த கரணங்கள். சுஷுப்தாவஸ்தையில் வந்து இந்த 5 + 5 + 4 14 பேர் சேர்ந்த தத்துவங்கள் தான் சுஷுப்தா அவஸ்தா. இது என்னாகும் அப்படின்னா, இந்த சுஷுப்தாவஸ்தையில தான் ஜீவன் லயமாகிறது. ஜீவன் லயமாக வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நேச்சுரல் லயமாகிறது தான் படுத்து தூங்குறதான சுஷுப்தா அவஸ்தை. இதுக்கு விஸ்வசஹஸ்ரநாமத்தில் சிம்ஹா அப்படிங்கிறதான வார்த்தை இருக்கு. சிம்ஹன், நரசிம்ஹன் வர, சிம்ஹன் வர. சிம்ஹன் அப்படின்னா எல்லாரையும் கொன்றொடுக்கக்கூடியவர், எல்லாருக்கும் லயத்தை கொடுக்கக்கூடியவர். நம் உடம்பில் வந்து பலவிதமான விஷயங்கள் நாம் சந்திக்கிறோம், வாழ்க்கையில் அனுபவங்களை சந்திக்கிறோம், பார்க்கக்கூடாததை பார்க்குறோம். துர்கடமான ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோம் ஃபார் எக்ஸாம்பிள். இதே மனசில் வச்சுருந்தா பைத்தியம் பிடிக்கும். ஒரு டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணிட்டு வரார், இல்லைனா ஆப்ரேட் பண்ணிட்டு வரார். ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டு அவங்க தலையில் எடுத்து பாவம் அந்த வேலையில் சேர்ந்துருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய ஸ்கின்னில் வரக்கூடியதான நோய்கள் டெர்மட்டாலஜி அதை ஹேண்டில் பண்ணுறார். அதெல்லாம் பார்த்து சாப்பிட தோணுமா? அருவருப்பு தோணாதா? போஸ்ட்மார்ட்டம் பண்ண கேஸில் அந்த டாக்டர் சாப்பிட வேண்டாமா? 24 மணி நேரம் வெளியே உட்காந்துக்க முடியுமா? வெளியே வந்து சாப்பிட்டாகணுமே, எப்படி சாப்பிட தோணும்? இதெல்லாம் மறக்க வைக்கிறது நம்மளை. அதுதான் பகவான் பண்ணுறதான ஒரு பெரிய உபகாரம். மனுஷ ஜென்மாவுக்கு இறைவன் மறதிங்கிறதான ஒரு தத்துவத்தை கொடுத்துருக்கார். பகவானுடைய மாயா சம்பவத்தில் சேர்ந்து தான் அந்த மறதி. மனிதனுக்கு மறக்கலை அப்படின்னா பைத்து பிடிச்சிடும். எனக்கு மறதி ரொம்ப முக்கியம். அந்த மறதிக்கு காரணம் என்பது வந்து என்ன? தூக்கம். யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை தான். இது இதில் மட்டும் சொன்னால் போராது. மாடர்ன் மெடிசன் சொன்னதல்ல, ரியாலிட்டி இஸ் தட். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம எப்பவுமே. ஆகவே சிம்ஹம் அப்படின்னா எல்லாத்தையும் கொன்றொடுக்கக்கூடியது, எல்லாத்துக்கும் கடைசி கொடுக்கக்கூடியது. அதனால்தான் சிம்ஹ ராசி அப்படிங்கிறதான ராசி. சிம்ம ராசிக்காரில் யாருக்கு அவ்வளோ சீக்கிரம் அடிபணிய மாட்டார்கள். அதான் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லவா? நான் சிம்ம ராசி அப்படின்னு ரொம்ப இந்த வித்ய வியாதி அபிமானம் அதில் சொல்லிட்டு இருப்பா. நான் யார் தெரியுமா சிம்ம ராசி அப்படின்னு? ஒரு மண்ணும் கிடையாது. சிம்ம ராசினா எல்லாத்தையும் ஒடுக்கக்கூடியது. அதாவது சூரியன் தான் ஆத்மா அல்லவா? இப்போ ஆத்மாவுக்கு அப்புறமா தானே சரீரம், சரீரத்துக்கு அப்புறமா தானே மற்ற எல்லா விதமான உண்ணக்கூடியதான போகப் பொருள்களும் அனைத்து விதமான வசு சொரு திரவியங்களை எல்லாமே வந்து அதைத்தான் இந்த சரீரம் உணருது. அந்த சரீரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது இந்த ஜீவன். அந்த ஜீவனுக்கு முன்னாடி ஹெட் அசிஸ்டன்ட் ஜெனரல், அதாவது சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறது மனசு. அப்படி எல்லாத்தையுமே சேர்த்தா இந்த 14 முக்கியமான ஆளுகள் தான் வேலை பண்ணுறாங்க. தசேந்திரியங்களும் 4 அந்த கரணங்களும் 14 பேர். இந்த 14 பேருடைய ஒத்துழைப்பு ஒரு லயமாகிறதுக்கு பேர் தான் சுஷுப்தி. அந்த சுஷுப்திங்கிறதான தூங்குற நேரத்தில் எல்லாம் மறந்து போய்டுறது. அதனால தான் ரொம்ப முக்கியமாக நாம் தெரிந்து கொள்றதான ஒரு தத்துவத்தில் ஒரு 15 நாளுக்கு சேர்ந்தது ஒரு திதிமண்டலம் அல்லவா? அதாவது 1 to 10 வரைக்கும் அதுதான் தசேந்திரியங்கள், அப்புறம் 4, அப்புறமா 1 ஜீவன். இப்போ ஜீவனுக்கு தான் இந்த 4 அந்த கரணங்களும் இந்த 10 இந்திரியங்களும். அப்போது பிரதமையிலிருந்து தசமி வரைக்கும் ஒரு தத்துவம், தசமியிலிருந்து 4 ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி இந்த 4 பேர். அவள் தான் வரிசையாக பார்க்க போகிறோம்னா மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த தசேந்திரியங்களும் இந்த அந்த கரணங்களும் யாரை ஒட்டி இருக்கு? ஜீவனை ஒட்டி இருக்கு. அந்த ஜீவன் தான் அமாவாசை அல்லது பௌர்ணமி. அப்படி 15 தித்நித்யா இருக்கிறது. தித்நித்யா தேவிமார் சேர்ந்து பண்டாசுரனுடைய கபட யுத்தத்தை வந்து இல்லாமல் பண்ணினார்கள் அப்படி லலிதா சஹஸ்ரநாமத்தில் அங்கே இருக்கட்டும். இப்படி 14 பேருடைய தத்துவம் தான் லயாவஸ்தைக்கு எடுத்து செல்லுகிறது இந்த ஜீவனை. அப்போ மனசு அப்படிங்கிறது என்ன? த சம் ஆஃப் சித்த விருத்தி. நம்மளுடைய எல்லா டோட்டல் சித்தத்தோ உட்பட இருக்கிறதான எல்லா விற்த்திகளும் எல்லா விதமான செயல்களும் சேர்ந்தது தான் ஒரு மனசு. அப்போ அந்த மனசை வந்து பகவத்பாதர் வச்சுட்டு அதோடு சேர்த்து இந்த 5 இந்திரியங்களையும் மிக்ஸ் பண்ணிட்டு 6 பேராக சேர்ந்து எனக்கு 6 கால்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். 6 கால்கள் இருக்கக்கூடியதான பிரமரம். இந்த ஒரு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இந்த கதையை நான். பிரமராம்பிகா அப்படின்னு தேவிக்கு பேர். அசுரனை வந்து அசுரன் என்ன கொல்லமான 6 கால் இருக்கவாள் தான் என்ன கொல்ல முடியும் அப்படின்னு அவர் வர வாங்கிட்டு இருந்தார். அவனை கொல்லறதுக்காக அந்த வண்டு உருவத்தை எடுக்கிறார் தேவி. ஆனால் அந்த ஒரு மிருகமாக இருந்தால் கூட இல்லைன்னா ஒரு மனித வாழ்க்கையை கம்பேர் பண்ணுறது இதுகளுடைய லெவல் ஆஃப் லைஃப் இஸ் வெரி 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 ஸ்மால். பட் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பார்த்துக்கணுமே. பகவான் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நாய்க்கு தத்தாத்திரேய மகர்ஷியோட 4 பேர் கூட இருக்கிற நாய்.
இந்த யமதர்மராஜனுக்கு கூட இருக்கக்கூடியவா 4 பேர் நாய். தர்மராஜனுக்கு, எவனுக்கு இருக்கிறது வந்து எருமை. மகாலட்சுமிக்கு வந்து அந்த வல்ச்சர். தர்மசாஸ்தாவுக்கு இருக்கிறது சாஸ்தானா எல்லாரும் லீடர். அண்ணா கூப்பிட்றாள். அண்ணா அப்படின்னா லீடர்னு அர்த்தம். கூட பிறந்தவனையும் கூட பிறக்காத அண்ணான்னு கூப்பிடலாம். இஃப் இஸ் அ பப்ளிக் லீடரை அண்ணா அப்படின்னா அது அர்த்தம் உண்டு. அந்த அண்ணாங்கிறதான வார்த்தை ஆன்மீகத்தில் சேர்ந்த சாஸ்தா. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தன் கைக்குள்ள அடைக்கிறவர். வில்லம் வில்லாளி வீரன் வீரன் வீரமணி கண்டன் பூலோகவாசன் அண்டச்சராஜரங்களையும் அடக்கி வாழும் சபரிமலை திரும்ப சாஸ்தாவே சரணமையப்பா அப்படி சொல்றாள். எல்லாத்தையும் அடக்கி வாழக்கூடியதான சக்தி யாருக்கு இருக்கோ அவனுக்கு சாஸ்தா என்றதான பெயர். இந்த சாஸ்தாங்கிறது வந்து ஒரு பெரிய சக்தி இருக்கக்கூடிய தத்துவம். அப்படி அனைத்தையும் தன் கைக்குள்ளே அடக்கி வாழ்கின்றதான ஒரு நிலையை இந்த மனசு அனுபவிக்கிறது. அப்படி ஷாட்குண்ய பரிபூரிதாயே நமஹான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு வாமம். ஐஸ்வர்யம் வீரம் கீர்த்தி சீட்ஞான வைராக்கியம் அப்படிங்கிறதான் 6. இது ஷாட்குண்யம். இந்த 6 குணங்களால் பரிபூர்ணமானதுதான் பரமாத்மா அப்படிங்கிறதான இறைவன். அப்போ ஜீவனுடைய இந்த 6 துக்கங்கள், பகவானுடைய இந்த 6 சுகங்கள் அல்லது ஆனந்தம், இது 2ம் சேரணம். அதனால தான் துவாதசிக்கு ஏகாதசியை விட மகத்துவம் ஜாஸ்தி. ஏகாதசி விரதம் பண்ணினா ஒரு புண்ணியம் கிடைக்கும். துவாதசி புண்ணியத்தை வாயால் சொல்லிக்க முடியாது, அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. சங்கமம். இந்த 6 6 12 2 மிக்ஸு. இப்படி ஒரு 6 புண்ணியப்பிரதமான 6 துக்கப்பிரதமான 6 இதெல்லாம் தெரிஞ்சுடும். 6க்கு ஜோதிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு பார்ப்போம். தஸ்கராராதி விக்னாதி வியாதயக்ஷ தனுப்சதி மரணம் வாரி சஸ்திரேனா சிந்தனியாகி சிஷ்டதா. திருட்டு நம்ம திருடுறது, நம்மளோட திருடுறது. தஸ்கராராதி விக்னாதி ஆல் கைண்ட் ஆஃப் ஆப்ஸ்டிகல்ஸ், தடஸ்தங்கள், ஹேர்டில்ஸ், ஃபெயிலியர், அபமானம். வியாதி அதுதான் பெரிய தலைவலி உலகத்தில் உடம்புல. தஸ்கராராதி விக்னாதி வியாதயக்ஷ தனுப்சதி, ஹேண்டிகேப்னஸ், அங்கங்கே ஊண்டு வர்றது, ஒடிச்சுக்கிறது. 600க்கு மேலே அஸ்திகள் இருக்குது நம்ம உடம்புக்குள்ள. ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுண்டா வலிக்க ஆரம்பிக்கும். மரணம் வாரி சஸ்திரேன சிந்தரியா சிஸ்தா. சஸ்திரக்கிரியனால் வரக்கூடியதான மரணம். டியூரிங் த டைம் ஆஃப் சர்ஜரி மெனி பீப்புள் டை. அப்போது சஸ்திரஸ்திரங்கள்னால வாரில் வரக்கூடியதான மரணம் வந்து 6ஆம் பாவத்திலேருந்து வருது. ஏன்னா சத்ரு ராசி அது. இப்போ ஏற்பட்டதான 6 தோஷங்கள், 6 தத்துவங்கள், இதெல்லாம் வந்து யாரோட ஒட்டினது அப்படின்னு இந்த ஜீவாத்மாவோடு ஒட்டினது. இந்த ஜீவனுடைய 6ங்கிறது வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கிறதான 6 என்ன தெரியுமா? வயிறு. வயிற்றுலேருந்து தான் எல்லா விதமான சுக்கேடுகளும் உற்பத்தி ஆகிறது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வயிறு தான். ஏன்னா அதில் அங்கே தானே வயிறில் தானே எல்லாம் கொட்டிக்கிறது. அங்கே தானே நெருப்பும் இருக்குது, அங்கே தான் ஃபயரும் இருக்குது. ஸோ அங்கே ஒழுகின்னு இருக்குது. ஜலதாரி இருக்கக்கூடியதான இடம். அதனால அதுக்கு 6ன்னு பேர். 6 அப்படின்னா மலையாளத்தில் நதி. இப்படி 6க்கும் ஜீவனுக்கும், ஜீவன் பாட்டுக்கு ஒழுகி ஓடிட்டே இருக்கிறது. அது ஜீவகணங்கள் 1 2 கிடையாது. ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஜீவகணங்கள் உடம்புக்குள்ள பூராவும் இருக்குது, பிரபஞ்சத்தில் பூராவும் இருக்குது. நம்மளை வந்து மெட்டீரியலைஸ் டிமெட்டீரியலைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், திருவண்ணாமலையில் நிறைய மகான்களில் வந்து உடம்பை வந்து டிமெட்டீரியலைஸ் பண்ணிடுவா. இப்படியே நடந்து போயிட்டு இருப்பா. டக்குன்னு அப்படியே இந்த சின்ன அந்த பூச்சி பறந்து போகிற மாதிரி அப்படியே இல்லை ஒன்றும் அப்படி பிரபஞ்சத்தில் ஐக்கியமாயிடுவா. அதே மாதிரி பிரபஞ்சத்தில் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக ஒரு வேஷத்தில், என்ன வேஷத்தில் வேணுமோ அது, நாயா பூனையா மனுஷனா இல்லை செடி கொடி மரமா, எப்படி ஒன்று அந்த உருவத்தில் மெட்டீரியலைஸ் பண்ணிக்கிறது. மெட்டீரியலைசேஷன் டிமெட்டீரியலைசேஷன் இல்லை அஷ்டமா சித்தியில் வரக்கூடியதான தத்துவங்கள். அனிமா மகிமா லிகிமா கரிமா ஈஷ்டம் சித்தம் பிராப்தி பிராகம் இப்படி கணக்கு விட்டுருக்காது. ஸோ இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ப்ரோக்ரஸ் பண்ண விடாமல், இந்த ஜீவனை தெரிஞ்சுக்க விடாமல் பண்ணக்கூடியதான 6 பேர் தஸ்கரங்கள் ஆறலாம். அப்படின்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இந்த 6 பேர் நம்மளை நாம் யாருன்னு தெரிஞ்சு கொள்ள விட மாட்டான். அதுதான் இருக்கிறதா. இறைவனை பார்த்தவன் அழுவான், இறைவனை பார்க்காதவன் பரிகாசம் பண்ணுவான். இது ஒரு தர்ம விதி, இது ஒரு தர்மசாஸ்திரம். இறைவனை பார்த்தவன் எல்லாம் அழுவானாம். யாருக்கெல்லாம் இறைவனுடைய அனுபூதி உண்டாகிறதோ அவர்களுக்கெல்லாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய பெரிய மகர்ஷிகள் கூட அழுவார்கள். விதுரர் அழுதிருக்கார், சுகபிரம்மம் அழுதிருக்கார், நான் அழுதிருக்கேன், நீங்க அழுதிருக்கேன். இறைவனுடைய அனுபூதி நம்ம உடம்புல பட்டதுமே நாம் அழ ஆரம்பிப்போம். எதனால் அழறோம் தெரியுமா? இது ஒன்றும் விசித்திரமோ சயின்டிஃபிக் ஒன்றும் கிடையாது. இது சம்திங் வெரி வெரி சிம்பிள். அண்ட சராச்சரத்திலையும் ஐக்கியமாக இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணு சுரூபமாக இருக்கிறதான இந்த பராசக்தி என்னுடைய உடம்புக்குள்ளே இருந்திருக்கா? அப்பேற்பட்டதான பராசக்தியை வந்து நான் உணராம போய்விட்டேனே அப்படிங்கிறதான ஏகத்தில் அழுகை. அந்த பகவானை தரிசனம் செஞ்சு விட்டோமானா நான் அழறோம். எப்படின்னா, எதற்காக அழுதோம் அப்படின்னா, அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடியதான இந்த இறை சக்தி என்னுடைய இதயத்துக்குள்ள எனக்கு தரிசனம் தருகிறது. இல்லாத ஒன்று எனக்கு நான் இருக்கேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இருக்கிறது தான் இருக்குன்னு சொல்லும். கீதையிலேயே பகவான் அந்த வியாக்கியானத்தை உருவாக்குறார்.
புதுசாக ஒன்றும் யாரும் கிரியேட் பண்ண போகிறது, எல்லாம் இருக்கிறது தான் இன்னொரு விதமாக தெரியப்படுகிறது. இந்த உடம்புக்குள்ள ஜீவஸ்வரூபமாக பரமேஸ்வரியான பராசக்தி, பரபிரம்மஸ்வரூபமான பரமூர்த்தி வாசம் செய்து கொண்டே இருக்கார். ஆனால் ஒரு நாள் கூட நாம் எஃபர்ட் போட்டு அதை தெரிஞ்சுக்க முயற்சி செய்யலை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு கர்ம வினையினால, பகவானுடைய இச்சையினால, அனுகிரகத்தினால நாம் இறைவனை சந்திக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்போ அந்த இறைவன் எங்கிருந்து காட்டி கொடுப்பார்? ஆகாயத்திலேயோ மரத்து மேலே உட்காந்துலோ காட்டி கொடுக்க மாட்டார். நம்ம இதயத்துக்குள்ளதான் தெளிவாக காட்டி கொடுப்பார் அவருடைய சுரூபத்தை. அப்போ நமக்கு அழுக வரும். ஏன் அழுகிறது தெரியுமா? இங்கே என்னுடைய இந்த இதயத்துக்குள்ளே இருந்த பகவானை என்னால் கண்டுபிடிக்க முடியல. இப்பேற்பட்டால் ஒரு முட்டாள் அல்லவா நான், அபிவேகி அல்லவா நான், அபுத்தி இருக்கக்கூடியவன் அல்லவா நான் எப்படி இன்டெலிஜென்ஸ் சொல்லிக்க முடியும், அஜ்ஞானி அல்லவா நான் அப்படிங்கிறதான ஏக்கத்தில் அந்த மனிதன் அழ ஆரம்பித்து விடுவானாம். இதுதானாம் எல்லா மகர்ஷிகளும், அனைத்து மகான்களும் பகவானுடைய தரிசனம் கிடைச்ச மாத்திரையில் அழ ஆரம்பிக்கிறார்கள். இப்பேற்பட்டதான மகச் சைதன்யத்தை நான் டெய்லி கேரி பண்ணுறேனே, இந்த உடம்பை தூக்கி நடக்கிறதே, இதை படுத்து தூங்குற நேரத்தில், சினிமா பார்க்குற நேரத்தில், போஜனம் பண்ணுற நேரத்தில், போகம் பண்ணுற நேரத்தில், பூஜை பண்ணுற நேரத்தில், எப்பவும் 24/7 என் கூடயே இருக்கிறதான இந்த இறைவனை எனக்கு ஏன் இவ்வளோ நாளாக பார்க்க முடியல, ஏன் இவ்வளோ நாளாக பார்க்கறதுக்கு மனசு வரலையே அப்படிங்கிறதான ஏக்கத்தில் இந்த அக்னி பர்வதம் வெடிக்கிற மாதிரி நம்மளை தெரியாமலே நாம் அழுது விடுகிறோம். இதுதான் ஒரு அனுபூதி, இது ஆனந்தமயமானது. இந்த தத்துவத்தை பகவத்பாதர் உணர்ந்திருக்கார் பல தடவை. அதனால தான் அவர் எடுத்து சொல்லுகிறார். இதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, பரமேஸ்வரனுக்கு ஷடங்கத்துவம் அப்படிங்கிறதான ஒரு தத்துவ விதம் இருக்கு. இந்த ஷடங்கத்துவத்தை நாம் புரிந்து கொண்டோமானால், அறிந்து கொண்டோமானால், பழகிவிட்டோமானால் நாமளும் பரமேஸ்வரனாக முடியும். அந்த தத்துவத்தை தான் ஜீவனோட பகவத்பாதர் இணைத்து பார்க்கிறார். அதில் அதை உணர்ந்ததுனால அந்த ஜீவனை யாரிடம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும்? கணவனை பிடித்து மனைவி கிட்ட ஒப்படைக்கிறது, பிதாவை பிடித்து தாயிடம் ஒப்படைக்கிறது, ஜீவனை பிடிச்சு பரமாத்மாவுக்கு ஒப்படைக்கிறது, ஜீவாத்மா பிடிச்சு பரமாத்மாவுக்கு ஒப்படைக்கிறது. அந்த பிரவൃத்தியை தான் பகவத்பாதர் இங்கே செய்யறார். அந்த பரமேஸ்வரனுடைய ஷடங்கத்துவம் என்னதுன்னா சர்வஜ்ஞத்துவம், எல்லாமாக இருக்கக்கூடியதான தத்துவம் தான் பரமேஸ்வரன். அதுக்கு பேர் தான் சர்வஜ்ஞத்துவம். 2 சம்திருப்தி, நித்திய திருப்தன், எப்பவும் திருப்தியாக இருக்கக்கூடியதான தெய்வம். அதாவது ஸ்கேர்சிட்டினோ இல்லை ஏதாவது ஒன்று வனம்னோ அப்படிங்கிறத எண்ணமே இல்லை. ந சிவஹ சிவாயா, எதுவும் இல்லை, எதுவும் தேவையில்லைங்கிறதா நிலை ஏதோ அதுக்கு பேர் சிவம் அர்த்தம். அதுதான் ந சிவாய நம சிவாயாகிறது. 3வதாக ஆத்மஜானம். ஆத்மா என்றால் யாரு? நான் தான் ஆத்மா அப்படிங்கிறதான உணர்ந்த மகா தத்துவத்துக்கு பேர் ஆத்மஜானம் என்றுதான பேர். ஆத்மஜானம் வந்தால்தான் சர்வஜானம் ஆகிவிடும். ஸ்வதந்திரா 4வது. எப்பவுமே சுதந்திரா சர்வதந்திரேஷி தட்சிணாமூர்த்தி சொல்லலாம். எப்பவுமே சுதந்திரமாக இருக்கக்கூடியதான மகத்துவம், யாரிடமும் எதுக்கும் அடிமத்துவம் இல்லை. 5வது அக்ஷீணம், அக்ஷீணமான சக்தி, க்ஷீணம் க்ஷயமில்லாதது, டிப்ரிசியேஷன் ஆகாத்ததான மகாசக்தி, பராசக்தி ஸ்வரூபமானது. 6வது நித்தியத்துவம், என்னைக்கு இருக்கக்கூடியது. கல்பங்கள் முடிஞ்சு போனாலும், எத்தனை கல்பங்கள் முடிஞ்சாலும் தெய்வீக சக்திங்கிறது இருந்துட்டே இருக்கும். இந்த பரமசிவனுக்கு மரணம்ங்கிறது இல்லை, நித்திய சுரூபமானவர். அதனால தான் நித்தியத்துவம்னு பேர். இப்படி இந்த பரமேஸ்வரங்கிறதான பரமாத்மாவுக்கு இந்த 6 ஷடங்கத்துவம் இருக்கிறதுனால இந்த ஷடங்கத்துவத்தை ஜீவாத்மாவான நான் இந்த ஷடங்கத்துவம்ங்கிறதான பரமாத்மாவில் லயமாகி விட்டேனானால் எனக்கும் இது மாதிரி நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கே திரும்பி செல்ல முடியும், நான் வீட்டுக்குள்ள புகுந்துக்க முடியும். வீடு என்பது இங்க முக்தி மோட்சம். இனிமே இதெல்லாம் பகவத்பாதருக்கு ரொம்ப அழகாகவே தெரியும் இந்த தத்துவங்கள். அதனால்தான் இந்த ஜீவாத்மா எப்படியாவது அம்பாளுடைய திருப்பாதங்கள்ல திருவடிகள்ல லயமாக வேண்டும் அப்படிங்கிறார். இந்த லயம்ங்கிறது என்ன? லாஸ்யப்பிரியா லயகரி லஜ்ஜா ரம்பாதி வந்திதாயே நமஹ ஹரிதாசநாமத்தில் லாஸ்யத்தில் பிரியம் இருக்கக்கூடியவள். லாஸ்யம் என்றால் லாஸ்ய நிறுத்தம், ஒரு டைப் ஆஃப் சிங்கார நடனத்துக்கு பேர் லாஸ்யம். லாஸ்யா அப்படிங்கிறதான ஒரு பெண்ணும் இருந்தாள் கோலோகத்தில். கிருஷ்ண பரமாத்மா லைன் அடிச்சுருந்தா கொஞ்சா ராதாதேவியோட கையில் மாட்டின்டா, அவ்வளோதான். அது ஒரு பெரிய கதை, அப்படி இருக்கட்டும், அது பாகவத கதை, இங்கே இருக்கட்டும். இப்போ இந்த லாஸ்யா அப்படின்னா நிறுத்தம் ஆடக்கூடியவள். நிறுத்தம் ஆடுறது அப்படின்னா பிரபஞ்சம் எப்பவுமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இந்த கிரிமிலின் கேமராவை எடுத்து பார்க்குறா. நடராஜ பெருமார் நடனம் ஆடிட்டே தான் இருக்கார் அந்த பிரபஞ்சத்தில், இன்னைக்கும் என்னைக்கும் 365 டேஸும் ஒரு வாழ்க்கை ஆடிட்டு உட்காந்துருக்கார். அதனால சிருஷ்டி சம்ஹார திரோதார அனுகிரகம் நடந்துட்டே இருக்கு, பகவானுடைய செயல் அதெல்லாம். இந்த பிரபஞ்சம் நடனமாடிண்டே இருக்கிறதுக்கு பேர் தான் லாஸ்யம். லாஸ்ய பிரியா, அந்த பிரபஞ்சத்தில் சிருஷ்டி திதி சம்ஹார திரோதான அனுகிரகம் நடந்தே இருந்தா அதுல தாத்பரியம் பிரியம் காட்டக்கூடியவள் பராசக்தி என்பதனால் லாஸ்ய பிரியா அப்படின்னு. லாஸ்ய நிறுத்தத்தில் பிரியம் இருக்கக்கூடியவள்ங்கிறதான லிட்ரல் மீனிங். லாஸ்ய நிறுத்தம்ங்கிறது என்ன? நடராஜ பெருமானுடைய நடனம்.
அதனால பஞ்சேஸ்வர கிருத்தியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடக்கிறதுனால தன்னுடைய கணவன் பிரியமானவன், தன்னுடைய தான் நேசிக்கக்கூடியதான பரமாத்ம ஸ்வரூபன் அப்படிங்கிறதால அம்பாளுக்கு அது பிரியம் அதிகமாகிறது என்பதனாலேயே லாசப்பிரியா அப்படிங்கிறதான அர்த்தத்தை கொடுக்கிறது. இனி நிறைய அர்த்தத்தை சொல்லலாம். லயகரி, அப்ப இந்த ஜீவாத்மா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு உடம்புல இன்னொரு உடம்புக்கு குதிச்சுட்டே இருக்கு. கோடிக்கணக்கான ஜென்மாக்கள்ல கோடிக்கணக்கான சரீரத்துக்குள்ள உள்ள போறது வெளியில வருது, உள்ள போறது வெளியில வருது, உள்ள போறது வெளியே வருது. அதாவது பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு இப்படியே நடந்துட்டு இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் ஜம்ப் பண்ணுமே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. இன்னும் ஒரு குருவி ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு ஜம்ப் பண்ணுமே, அது மாதிரி ஜீவாத்மா ஒரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்பு, இன்னொரு உடம்பு விட்டு. இதுக்கு லாச நிறுத்தம்னு பேரு. இந்த லாச நிறுத்தத்தை ஸ்டாப் பண்ண என்னைக்கா ஒரு நாளைக்கு. இது சும்மா குதிச்சுனே இருந்த காரியம் நடக்காது. சில பேர் என்ன பண்ணுவா, சில அம்மா அப்பா மாதிரிலாம் குழந்தைகள் பாட்டு குதிக்கும், போடா முன்னாடி ஒரு அடி போடா உட்காருவாங்க, படுத்து தூங்கிடும். ஒரு வேளை அழுது தூங்கும், ஒரு வேளை சிரித்து தூங்கும், ஒரு வேளை கட்டிப்பிடித்து தூங்கும். மொத்தத்தில் ஆட்டம் நின்றுது. அதுபோல இந்த ஜீவாத்மா வாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சத்துல, அப்படியே சுத்தி திரிஞ்சுட்டு இருக்கு. 1 2 கிடையாது, ட்ரில்லியன் ஜில்லியன், என்ன சொல்ல வரணுமோ அதெல்லாம் அந்த அளவுக்கு ஜீவ கணங்களால உருவாக்கப்பட்டது. அந்த ஜீவனுடைய ஒரு அம்சம்தான் நம்ம உடம்புக்குள்ள போடுறது. இதுக்கு ஜீவாத்மா என்று பேரு. பூந்தா ஜீவாத்மான்னு பேரு, பூர்ற வரைக்கும் ஆத்மான்னு பேரு. பூதா புனாதுமாம் புனந்தி பிரம்மணஸ்பதி பிரம்மா பூதா புனாதுமாம். அப்பேற்பட்டதான இந்த ஜீவனுடைய ரகசியத்தை நாம் ரொம்ப பகவத்பாதர் புரிஞ்சுனா மாதிரி, எதனால இந்த ஜீவன் இந்த பரமாசக்தியினுடைய இந்த பாதத்தில் ஐக்கியமாக வேண்டும், இந்த லயத்துக்கு ஏன் இவ்வளோ பிராதானியத்தை கொடுத்தார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கோடி ஜென்ம தர்மானுஷ்டானம் மனுஷ்ட ஜென்மம் பாப்தவதா. கோடி ஜென்ம தர்மானுஷ்டானம், கர்மா சொல்லலை நான் ஸ்பெசிஃபிக்கா. கர்மா மனிதனுக்கு மட்டுமே இருக்கிறது. கர்மாவில் சுத்தம் அசுத்தம், பாபம் புண்ணியம், நல்லது கெட்டது இதெல்லாம் உண்டு. அதுக்கு பேர் தான் கர்மா. கர்மாவில் நான் பண்ணேன் அப்படிங்கிறதான அகந்தை இருக்கும். இது அதனால இதுக்கு கர்மான்னு பேர் இல்லவா? இந்த கர்மா இல்லை யாருக்கு? மற்ற ஜீவ ஜந்துக்களுக்கு உலகத்தில் இருக்கே, பலவிதமான ஜீவ ஜந்து உலகத்தில் இருக்கு. இதுக்கு கர்மா கிடையாது, இல்லை தர்மம் மட்டும்தான் உண்டு. பசு பட்சி நாய் செடி கொடி மரங்கள் எல்லாத்துக்கும் அவங்களுடைய தர்மத்தை அவ பண்றான். இப்போ மாமரம் வந்தாச்சுன்னா அது மாங்காய் தான் காய்க்கும். அதில் தேங்காயோ என்ன சக்தியோ வராது. பலாமரத்தில் பூசணிக்காய் வைக்காது, அது பலாப்பழம் தான் கொடுக்கும். அது இப்படி இதெல்லாம் அவனுடைய தர்மம். அவங்க யாரும் தர்மத்தை விட்டு வெளியேற மாட்டான். அப்படி ஏதாவது வரலாம், சாபத்தினால இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரக்கிரியையினால. பிரபஞ்சத்தில் நிறைய கிரியா மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்படியெல்லாம் ஏதாவது ஒரு வித்தியாசம் வரலாமே தவிர அவங்கெல்லாம் அவங்களுடைய தர்மத்தில் நிஷ்டையாக இருப்பார்கள். அதனால் அப்படி நிஷ்டையோடு தர்ம பரிபாலனம் பண்ணி வந்தவனுக்கு மனுஷ ஜென்மா கிடைக்கிறது. அப்போதான் மனுஷ ஜென்மா கிடைக்கும் ப்ரொமோஷன். அந்த ப்ரிமிட்டிவ் ஹியூமன் லெவலிருந்து ஒழுங்காக வாழ்ந்து கடைசியில் ஒரு மனுஷ ஜென்மா கிடைக்கிறது. ஒழுங்கான மனுஷ ஜென்மா, ஆறு அறிவோட வாழறதுக்குள்ளதான தகுதி இருக்கிறதான ஒரு மனுஷ ஜென்மா. கோடி ஜென்ம சுகிருத புண்ணியம் பிராமண ஜென்மம் பிராப்தவதா. அப்படி கோடி ஜென்மாக்கள்ல சுக்கிருத்தமான சத்கர்மா பண்ணா அவனுக்கு பிராமண ஜென்மம் கிடைக்குது. பிராமணன் அப்படின்னா அங்கே பூனல் போட்டுதான ஒரு மனிதன் எல்லாம் அர்த்தம். இறைவனிடம் நம்பிக்கை இருக்கக்கூடியதான ஜென்மாவுக்கு பிராமண ஜென்மம் என்றதான பேர். கர்மத்தினால்தான் சுத்தி அடைந்து பிராமணனாக வேண்டும். ஜென்மனா ஜாயதே சூத்ரஹா கர்மனா ஜித உச்சதே. கர்மத்தினால சுத்தி அடைந்தவன் தான் பிராமணன். அதுபோல நிறைய டைப் ஆஃப் பிராமணா இருக்கா, அதெல்லாம் அவங்க டைம் இல்லை, எதுவும் சொல்லியிருக்க முடியாது. இப்படி பயபக்தி தெய்வ விசுவாசம் இறைவனிடம் நம்பிக்கை இது இருக்கக்கூடியவன், இறைவனை பஜனம் செய்யக்கூடியவன், இதுக்கு பேர் தான் பிராமணன். அப்படி ஒரு பிராமண ஜென்மம் கிடைக்கிறது. கோடி ஜென்ம சுகிருத்த புண்ணியம் பிராமண ஜென்மத்துக்கு காரணமாகிறது. கோடி ஜென்ம தர்ம கர்ம புண்ணியம் சத்சங்கம் பிராப்தவதா. அப்படி பிராமண ஜென்மம் எடுத்து கோடி பிராமண ஜென்மத்தில் தர்ம கர்ம புண்ணியம், தார்மீகமான கர்மாவினாலையும் எல்லா விதமான கர்மாவினாலையும் புண்ணிய கர்மமாக செஞ்சவனுக்கு சத்சங்கத்தில் ஈடுபாடு கிடைக்குமா. கோடி சத்சங்க புண்ணியம் வில் லீட் டு மந்திர சிரவண பிராப்தவதா. மந்திரத்தை காதால கேட்பதற்குள்ளதான பாக்கியம் கிடைக்கிறது. ஸ்தோத்திரங்கள் ஜபிக்கிறதுக்குள்ளதான பாக்கியம் கிடைக்க வேண்டுமானால் கோடி ஜென்ம ஜப புண்ணியம் ஸ்தோத்திர பாராயணம் பிராப்தவதா. அதாவது பகவானுடைய திருநாமங்களை காதால கேட்பதற்கும் அந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்வதற்கும் கோடி ஜென்ம சத்சங்கம் தேவைப்படுகிறது. அப்ப நாமெல்லாம் இப்போ சரளமாக லலிதா சஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஜெயிக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த கோடி ஜென்மாக்கள்ல சத்சங்கத்தோடு ஈடுபாடு வச்சுருக்கோம் அர்த்தம். அதனால நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஆகவே அந்த கோடி மந்திர
ஜப புண்ணியம் என்னது சித்தி கிடைக்கும் அப்படின்னா ஸ்தோத்திர பாராயண பிராப்தவதா, ஸ்தோத்திர பாராயணங்களை ஜபிக்கக்கூடியதான ஒரு பிராப்தி, இல்லை நமக்கு அனுகிரகத்தை கொடுக்கிறது. அது அடுத்ததாக தான் ரொம்ப முக்கியம், ஸ்தோத்திர கோடி சமம் தியானம். அப்படி கோடி ஸ்தோத்திரங்கள் ஜபம் செஞ்சா அது ஒரு தியானத்துக்கு சமமாகிவிடும். தியாயேத் பத்மாசனஸ்தாம் விகசிதவதனாம் பத்மபத்ரா யதாட்சீம் ஹேமாபாம் பீதவஸ்திராம் கரதலி கலத தேவ பத்மாம்பராங்கீம். இதெல்லாம் தியானம் பண்றோமே, பகவானை தியானம் பண்றோமே, பாதத்திலேருந்து சிரஸ் வரைக்கும், சிரஸ்லேருந்து பாதம் வரைக்கும், பாதாதிகேசம் கேசாதி பாதம், பராசக்தியுடைய திருவடிகளில் இருந்து ஆரம்பிச்சு சிரோமண்டலம் உத்யத்பானு சகசிராபா சதுர்பாகு சமன்விதாயே நமஹ அப்படின்னு யார் ஒருவரெல்லாம் பகவான இஷ்டதேவதைய தியானம் செய்கிறார்களோ அந்த தியானம்ங்கிறது என்ன அப்படின்னா கோடி மந்திர ஸ்தோத்திர பாராயணத்தினால்தான் இந்த புண்ணியத்தை நம்மளால் அடைய முடிகிறது. அப்படி ஸ்தோத்திர கோடி சமம் தியானம், தியான கோடி சமம் லயகா. ஒரு லயம் என்பது கோடி தியானத்துக்கு சமம். கோடி தியானம் அப்படின்னா நினைச்சு பார்க்கணும், விளையாடுற விஷயம் கிடையாது. அப்படியாதான் லயம் கிடைக்குமா? அதனால்தான் பகவான் சொல்றார், லட்சத்துல ஒருவன் தான் என்ன கொஞ்சமாவது தெரிஞ்சுப்பான். இமேஜின் பண்ணி பார்க்கணும், லட்சத்துல ஒருவன் தான் என்ன கொஞ்சமாவது தெரிஞ்சுப்பான் அப்படிங்கிறார் பகவான். ஆகவே கோடி தியானம் செஞ்சாதான் அது ஒரு லயத்துக்கு சமமாகிறது. இப்போ ஒரு மனுஷர் ஒரு 60 வயசு வரைக்கும் வாழ வச்சுப்போம். 60 வயசு அப்படின்னா 21,600 டைம்ஸ், 21,600 டைம்ஸ் தான் நாம ஒரு நாளைக்கு சுவாச உச்சாசாதிகளை பண்றோம். அதுதான் அர்த்தாயசுன்னு பேரு இல்லையா? இப்போ இந்த பிரம்மனுக்கு துதிய பராத்வேஷேத வராக கல்பே வைவஸ்வதமன்னந்தரேஷ்டா விகும்சதிதமே அப்படின்னு மகாம் சங்கல்பங்களை சொல்றோம் இல்லவா? அவருக்கு 50 வயசு முடிஞ்சு இப்போ அவருடைய இரவு நேரம் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த 50 வயசுல முடியும். பிரம்மாவோட 50 வயசு ரொம்ப டைம் போயிருக்கு. வெளிச்சுட்டு வர எப்படின்னா இந்த 21,600 தடவை, அப்ப 21,600 தடவை தான் நம்ம டெய்லி ஒரு தடவை லலிதாசனம் ஜெயிச்சோமானா இல்லை விஸ்வாசனம் ஜெயிச்சோமானா தியானம் ஒரு தடவை தான் சொல்லுவோம் இல்லவா ஒரு சொத்தத்துக்கு. அப்ப 60 வயசுல டெய்லி ஒருத்தன் தியானம் பண்றான் அப்படின்னா 21,600 தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப எத்தனை ஜென்மாக்கள் செஞ்சதுனா அதனால அது கோடி வரும். ஜென்மாக்கள் செஞ்சாது வரும் 4,62,096 ஜென்மாக்கள்ல தியானம் பண்ணினா தான் ஒரு லயம் உற்பத்தி ஆகும். 4,63,000 ரவுண்டா வச்சுப்போம். 4,63,000 தடவை தியானம் பண்ணா தான் ஒரு லயாவஸ்தை கிடைக்கும். இப்போ சிட் அண்ட் திங்க், சிட் அண்ட் கால்குலேட், மைண்டு வெடிக்கும், புத்தியில் இடம் இருக்காது. இத்தனை ஜென்மாக்கள்ல நாம் இதுக்கு முன்னாடி பிறந்து மகாமந்திரங்களை ஜபம் பண்ணி இருக்கோம்னு அர்த்தம். அப்போ பின்னாடி ஸ்டெப் பின்னாடி போயிட்டு தான் போயிடும். எத்தனை ஜென்மா இருக்கு இந்த ஜீவாத்மா இது வரைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம லய ஸ்டேஜ் வந்துட்டு பகவத் பாதர்லாம் லயத்துக்கு, பகவத் பாதரே எனக்கு லயத்துக்கு நீ அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டிருக்கார் பராசக்தி. நம்ம நினைச்சு பார்க்கணும் நம்ம லிஸ்ட் எங்க இருக்குன்னு. நம்மளோட டிஜிட்ஸ் கோடிக்கணக்கு பின்னாடி இருந்திருக்கும். அங்கேருந்து வரணும், ஃப்ரண்ட் சைடுக்கு வரணும். அப்போ அத்ரி புருகு குத்ச வசிஷ்ட கௌதம காசிப கௌதம மகர்ஷிகள், வசிஷ்ட மகர்ஷி, விஸ்வாமித்திர மகர்ஷி, இவர்கள் எல்லாம் எவ்வளவு கோடி 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 ஜென்மாக்களுக்கு முன்னாடி பிறந்ததான ஜீவாத்மாக்கள் நினைச்சு பார்க்கணும். அப்போ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்? நம்ம மந்திர உச்சாரணம் பண்றோம். கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா, கிருஷ்ணா கேச முகுந்தமுராரே, வாமன மாதவ கோவிந்தா, ஸ்ரீதர் ராகவ கேச விஷ்ணு லட்சுமி நாய நரசிம்ஹா அப்படின்னு பகவன் நாம சரளமாக சொல்றோம். ஸ்ரீராம ராம ராமேதே ரமே ராமே மனோரமே சகசராம தத்துல்லம் ராம நாமவரானே சொல்லியாச்சு அல்லவா? ஸ்ரீராம ராம ராமே சொன்னாலே 16 கணக்கில் மந்திரத்துக்கு சமமாயிடும். அப்போ தியான கோடி சமம் லயகா. இப்போ நம்மளுடைய ஜீவாத்மா இங்கெல்லாம் புறப்பட்டது பசு பட்சி மிருகாதிகள் இருந்து ஆரம்பிச்சு பிராமண ஜென்மத்தை முடிச்சிட்டோம், சத்சங்கங்களை முடிச்சிட்டோம், மந்திர சிரவணத்தை முடிச்சிட்டோம், ஸ்தோத்திர சிரவணங்களையும் முடிச்சாச்சு, தியானத்துக்கும் நாம எலிஜிபிள் ஆக்கியாச்சு, தியானமும் பண்ணிட்டே தான் இருக்கோம். இப்போ இனிமே அடுத்த ஸ்டேஜ் லயம். இப்போ ஒருவனுக்கு 60 வயசாச்சு அப்படின்னா 21,600 முடிச்சிருக்கார். இனிமே எத்தனை 21,600 முடிச்சாதான் இது 60 வயசுக்கு 120 வயசு ஆயுசு கொடுத்துருக்கா பகவான். அப்போ 21,600 × 2 அதாவது 43,200, 4,32,000 வருஷம்தான் ஒரு கலியுகம். இந்த 432க்கும் கலியுகத்துக்கும் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்களா? ஸ்கொயர் ரூட் போடுற வாழ்க்கையெல்லாம் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. நான் ஞான சூன்யம் எனக்கு தெரியாது, எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த 4,32,000க்கும் இதுக்கும் மேட்சிங் எப்படி வருது பாருங்க. இப்போ நம்ம சுவாசம் போடுறதானது 21,600 அர்த்தம், என்னோட ஃபுல்லு 43,200.
அப்போ நம்மளோட 120 வயசு நம்ம வாழ்ந்தோம்னா 43,200 தான் அச்சீவ் பண்ணுவோம். நமக்கு கோடி அச்சீவ் பண்ணணும். கோடி அச்சீவ் பண்ணால் தான் ஒரு லயத்துக்கு சமமாக முடியும். அப்போது என்னைக்காவது ஒரு நாளைக்கு படுத்துட்டு தூங்குற நேரம் தான், அதான் அடிக்கடி சொல்லி எப்பவுமே படுத்து தூங்குற நேரத்தில் நான் பராசக்தியினுடைய மடியில் படுத்து விடுவேன். படுத்துட்டு அம்மா 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 தூக்கணும் அப்படின்ட்டு அப்படியே தூக்கி போயிடுவேன். அது லயம். திஸ் இஸ் ஈஸியஸ்ட் வே டு அச்சீவ் லயாவஸ்தா. இதெல்லாம் பிராகிருத லயங்கள், ஒரிஜினல் லயம் கிடையாது. ஒரிஜினல் லயம் தபஸு பண்ணி, தியான யோகாதிகள் பண்ணி, பூஜை புனஸ்காராதிகளை பண்ணி, மந்திரதந்திரங்களால் எல்லாம் நம்மளை கட்டுப்படுத்திட்டு அப்படியே அந்த சக்தி தத்துவத்தை பூர்ணமாக சரீரத்தில் உணர்கிறது. நான் இதுக்கு முன்னாடி எப்படி சொன்னேன் இல்லவா, சந்தியாவந்தனம் பண்ணுற நேரத்தில் சிவனுடைய உருவமே சிவம் சந்தியாவந்தனம் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் பிராகிருத வடிவத்தில் நாமளாகவே அமைத்து கொள்ளக்கூடியது. மனசினாலேயும் இந்திரியங்களாங்களுடைய உதவியினால நாம் இந்த உருவத்தை உருவாக்குறோம். இந்த ரியாலிட்டி பகவானுடைய அனுகிரகத்தினால மட்டுமே வரும். அதுதான் யதார்த்தமான லயம். இதனால தான் பகவத்பாதர் சொன்னார், எனக்கு லயமாக வேண்டும் உன்னுடைய திருவடிகளில். அப்படியானா என்னுடைய இந்த ஜென்மா பரிபூர்ணமான சித்தியை அடைந்து விடுகிறது. அதனால பராசக்தி, ஹே மகாமாயே, ஜெகதீஸ்வரி அப்படின்னு எல்லாம் சொல்லி அவசம்போதனை பண்ணி அவருக்கு ரொம்ப பிடிச்சமான கிரிசுதே அப்படின்னு சொல்றார் பகவதி கிட்ட. அப்படி சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிறார். ததானே தீனேப்ய ஸ்ரீயம் அனிஷ அசானுசதுஷி மமந்தம் சௌந்தர்ய பிரகரமகரந்தம் விகரிதிஹி தவாஸ்மின் மந்தார ஸ்தவக சுபகேயாது சரணே நிமஜ்ஜன்மஜ்ஜீவஹ கரணச்சரணஹ ஷட்சரணதாம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரிஹி ஓம்.